தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை திருமதி கிருத்திகா அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். பிஓ கைடு பார்ட் 1 கடைசி பகுதியாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். இதற்கு பின்னால் கேள்விகளுக்கான ரிவிஷனாகத்தான் நடக்கும். நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறேன். அனைவரும் கவனமாக பாடத்தை கவனிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேடம். நான் மியூட் பண்ணிக்கிறேன் மேடம். ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஓகே, நமக்கு இன்னையோட வகுப்பை நம்ம தொடங்கிடலாம். சோ இது வரைக்கும் ஒரு 5 கிளாஸஸ் நம்ம வந்து பிஓ கைட் பார்ட் 1ல நம்ம பிஏ சிலபஸ்ல பாத்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்மளோட ஃபைனல் அண்ட் 6th கிளாஸ் வந்து நம்ம இன்னைக்கு கமென்ஸ் பண்ணிடலாம். சோ பிஓ கைட்ல இந்த 6வது கிளாஸ்ல நம்ம பார்க்க போற முதல் டாபிக் என்ன, எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ், அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள். போன கிளாஸ்ல நம்ம டாக்ஸேஷன் வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? சரியாக பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருந்தா எப்படி அவங்களுக்கு டாக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா டீடைலா எந்தெந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய இன்லேண்ட் போஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்ட ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ், அதை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணும் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இதுல நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்துங்க வாங்க. உங்களுக்கு பார்க்கதான் இது எப்படி கொஸ்டின்ல எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதுல எதெல்லாம் ப்ரொஹிபிட்டட், இதுல எதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் இல்லைன்ற மாதிரி கேட்பாங்க. விச் இஸ் ப்ரொஹிபிட்டட், விச் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் அப்படின்ற மாதிரி கேள்விகள் முன்ன பின்ன வரும். அப்ப அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் இதை நம்மளால எழுத முடியும். இப்ப முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, இது வந்து ஜெனரல் ப்ரொஹிபிஷன், பொதுவாக தடை செய்யப்பட்டது. உள்ளூர் தபால்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, anything which is sent in contravention of any enactment of the time being in force, அதாவது தற்போது நடைமுறையில் இருக்கிற எந்த ஒரு சட்ட திட்டத்திற்கும் முரணாக அனுப்புறது எதுவுமே அனுப்பக்கூடாது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ நம்ம சட்ட திட்டங்களுக்கு எதிரான எதையும் அனுப்பக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்க, எனி இன்டீசென்ட், அதாவது எதுவும் அநாகரிகமா அல்லது ஏதோ ஒரு அப்சீனா ஆபாசமாக ஏதாவது அச்சிடுறதோ அல்லது ஆபாசமான புகைப்படங்கள், கல்வெட்டுகள், இல்ல வேற ஏதாவது அந்த மாதிரி கார்டு, அந்த மாதிரி எந்த ஒரு ஆபாசமான பொருட்களும் அனுப்பக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்க, அதே மாதிரிதான், அதாவது அநாகரிகமாக, ஆபாசமாக, அதே மாதிரி தேச துரோகம் நமக்கு நிகழும் விதமாக, இல்ல அச்சுறுத்தும், நமக்கு ஏதாவது வந்து பயமுறுத்தும் விதமாக அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் அனுப்பக்கூடாது அப்படின்றதான் தேர்ட் பாயிண்ட். எந்த ஒரு லெட்டரோ கார்டோ நியூஸ் பேப்பரோ எதுலையுமே இந்த மாதிரி வார்த்தைகளோ ஒரு டிசைனோ எதுவும் இந்த மாதிரி அநாகரிகமாகவோ ஒரு பயமுறுத்தும் வகையிலையோ இல்ல வந்து யாராலும் கண்டிக்கத்தக்க வகையிலையோ இருக்கக்கூடாது அப்படின்றதான் தேர்ட் பாயிண்ட். அடுத்த ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, எனி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடிக்கக்கூடிய பொருட்கள், இன்ஃபிளேமபிள், எரியக்கூடிய, அதே மாதிரி ஆபத்தான அல்லது யாரும் ஒருத்தருக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் வகையில இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அனுப்பக்கூடாதுன்றதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா லிக்விட பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு திரவ வடிவமும் பாத்தீங்கன்னா அதனுடைய பிளாஷிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு ஒளிரும் புள்ளி. அந்த ஒரு டெம்பரேச்சர் வரும் பொழுது அது என்ன ஆகும், அது தீப்பற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். சோ அந்த மாதிரி 200 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒளிரும் புள்ளி குறைவாக இருக்கக்கூடிய திரவங்கள், லிக்விட் எதுவும் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி ஸ்பிரிட்ஸ் பொறுத்த வரைக்கும், திரவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிளாஷ் பாயிண்ட் ஒளிரும் புள்ளி வந்து 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் அதுக்கும் குறைவாகவோ, அதே மாதிரி 60% அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரென்த், அண்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய அதுக்கு மேலாக இருக்கக்கூடிய திரவங்கள், லிக்விட் எதையும் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி டர்பன்டைன், அப்புறம் வார்னிஷர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாமே அதை வந்து எளிதில் தீப்பற்றும் அப்படின்ற அந்த ஒரு காரணம் இருக்கிறதுனால அந்த மாதிரியான லிக்விட்ஸ் வந்து அனுப்பக்கூடாது, நம்மளோட தபால்கள்ல அனுப்பக்கூடாது. அடுத்தது இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்ல போறது என்ன சொல்றாங்கன்னா, இந்திய வெடிப்பொருள் சட்டம் 1908 அதுக்கு கீழே எதையெல்லாம் வெளியிடும், அப்பப்போ எதையெல்லாம் வெடிப்பொருட்கள் அப்படின்றத வெளியிடுறாங்களோ அது எல்லாமே இந்த வெடிப்பொருட்கள் அப்படின்ற அந்த ஒரு அடக்கத்துல வந்துரும் சொல்லுவாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் இது பாருங்க, எனி ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நாட் ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. இது நிறைய எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா உங்களுக்கு கேட்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கூர்மையான எந்த ஒரு கருவியும் சரியான முறையில பாதுகாக்கப்படாம அனுப்பக்கூடாதுன்றதான் இதனுடைய சாராம்சம். சோ கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொஞ்சம் மாத்தி எனி ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை பார்த்து ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்டா ப்ரொஹிபிட்டட் நம்ம இதை சூஸ் பண்ணிடக்கூடாது,
எதெல்லாம் ப்ரொஹிபிட்டட்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல ஒரு 2வது 3வது ஆப்ஷனோ இது என்ன எப்படி கொடுப்பாங்கன்னா, எனி ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட்னு கொடுப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கூர்மையான கருவியும் முறையாக பாதுகாக்கப்படாம இருந்தாதான் அனுப்பக்கூடாது. ஆனா அதுல எப்படி கேட்க சொல்றாங்க, முறையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு கூர்மையான ஆயுதத்தை அனுப்பலாமா அப்படின்னா அனுப்பலாம். அப்ப அந்த ஆப்ஷன் நம்ம விட்டுக்கணும். சோ அதனால இது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொஹிபிட்டட்ல ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாட் ப்ராப்பர்லி ப்ரொடெக்ட்னா மட்டும்தான் அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒரு தபால்ல அனுப்பக்கூடாது. அதுக்கப்புறம் பின்ஸ் எல்லாமே ஒரு 2 இதை வந்து கவர் பண்ற மாதிரியான அந்த ஸ்டேப்லர் பின்ஸ், அந்த மாதிரி வந்து 2 பகுதிகளை இணைக்கிற மாதிரியான பின்ஸ் அது மாதிரி எல்லாம் அனுப்பக்கூடாது. அப்புறம் எந்த ஒரு உயிரினங்களும், அதாவது தீங்கு விளைவிக்குமோ இல்ல மத்தவங்க யாராவது இன்னொரு ஒருத்தரோட உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில இருக்கக்கூடிய உயிரினங்கள், லிவிங் கிரியேச்சர்ஸ் எதுவும் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி லாட்டரிஸ், டிக்கெட்ஸ் இது மாதிரி எல்லாமே அனுப்பக்கூடாது. ஆனா இதுல என்ன கண்டிஷன்னா, அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கு, லாட்டரின்றது ஒரு மாநிலத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்க அனுப்பலாம். ஆனா எந்தெந்த மாநிலங்கள் லாட்டரி வந்து தடை செய்திருக்கோ அவர்கள் அனுப்பக்கூடாது. அடுத்தது ப்ரொஹிபிஷன். நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொஹிபிஷன் வில் நாட் அப்ளை ஃபார் த லாட்டரி ஆர்கனைஸ்ட் ஆர் ஆத்தரைஸ்ட் பை த கவர்மெண்ட். அரசாங்கமே அதை அனுமதிக்கும் பொருட்ல அதை வந்து லாட்டரிஸ் அனுப்புறதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ், பதிவு செய்யாத அந்த மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸ். அப்புறம் நம்ம லிமிட் பார்த்திருப்போம், இன்சூர் பண்ணும்போது கோல்டு காயின்ஸ் அதெல்லாமே பாத்தீங்கன்னா, கோல்டு அந்த மாதிரி விலை மதிப்புள்ள பொருட்கள் 1,00,000க்கு மேல அனுப்பக்கூடாது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய தங்க நகை ஆபரணங்கள் அது எல்லாமே. அதே மாதிரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசியானது அதாவது ஒரு சில முகவரிகள் எப்படி இருக்குன்னா, அதுக்கு அடுத்தடுத்த முகவரிகளை அதை வந்து தேடும் வகையில இருக்கும். சக்சசிவ் அட்ரஸஸ் நிறைய ரிப்பீட்டடா அது அடுத்தடுத்த அட்ரஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸையும் நம்ம வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே என்னது, ஜெனரல் ப்ரொஹிபிஷன்ஸ். ஆனா இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் ப்ரொஹிபிஷன்ஸ். அதாவது உள்ளூர்ல, அதாவது லோக்கலா ஒரு லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரொஹிபிஷன்ஸ் தான் இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இதுல ஜென்ரலாவே என்ன சொல்லிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரக்ஸ பத்தி அதெல்லாமே ப்ரொஹிபிட்னு சொல்லிருப்பாங்க. கொக்கைன், கஞ்சா போன்ற இந்த மாதிரியான ட்ரக்ஸ் வந்து எதுவுமே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றதுதான் இந்த லோக்கல் ப்ரொஹிபிஷன்ஸ்ல இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு அடுத்து பேக்கிங்ல எல்லாம் பார்க்க போறோம். இதை அனுப்பலாம். அதாவது ஆய்விற்காக வந்து உடல் கூறுகளையே வந்து ஆய்வுக்காக அனுப்பலாம். ஒரு வேக்சின், ஒரு நம்மளோட மருந்து அனுப்பலாம். ஆஸ்மிக் ஆசிட் என்ற ஒரு ஆசிடை அனுப்பலான்னு. சோ இந்த மாதிரி அரசு அரசு சம்பந்தமா அதனுடைய ஆய்வுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரி கன்சைன்மெண்ட்ஸ் அனுப்பும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி அனுப்பக்கூடிய பார்சல் அனுப்பும்போது அது கூடவே ஒரு டிக்ளரேஷன், இது எதை பத்தினது, இது எந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்றத அவங்க ஒரு டிக்ளரேஷனையும் கூட வச்சு ஒண்ணு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து அங்கீகரிக்கப்பட்ட வேதியாளர்கள், கெமிஸ்ட் மட்டும்தான் அதை அனுப்பணும். அதை அவங்க மட்டும்தான் அனுப்பணும். அதே மாதிரி அதை ப்ராப்பரா வந்து பேக் பண்ணணும். அதுல என்ன உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ், அதனுடைய டீடைல்ஸ் என்ன அப்படின்றத கவர் மேல நீட்டா அதை வந்து எழுதி டிக்ளேர் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பறவையோட ஒரு தோல் அல்லது இறகுகள், மேனுஃபேக்சர் ஆர்டிகல், ஸ்கின்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ் ஆஃப் போட், அந்த மாதிரி பொருட்கள்ல தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அது வந்து இந்த தடைக்குள்ளதான் இதுவும் வரும். அப்புறம் வந்து நம்மளோட நம்ம ஆபத்தான மருந்துகள் சட்டம், அதாவது டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்ட் 1930க்கு கீழே, அதுக்கு கீழே வரையறுக்கப்பட்ட எல்லா ஆபத்தான மருந்துகளுமே இந்த ப்ரொஹிபிஷன்ஸ்ல வரும். இது எல்லாமே அனுப்பக்கூடாது. அப்போ இந்த 3 விஷயங்கள் இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எதெல்லாம் ப்ரொஹிபிட்டட், எதெல்லாம் வரும் வராது அப்படின்றத மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா வரும். குறிப்பா நான் சொன்ன மாதிரி ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாட் ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது தான் ப்ரொஹிபிட்டட். வெறுமனே ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட் அப்படின்றது வந்ததுன்னா அது வந்து ப்ரொஹிபிட்டட் கிடையாது. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்தது குவிக்கா பாத்திரலாம். 211 இந்த மாதிரி ஒரு ப்ரொஹிபிட்டடோ இல்ல ஒரு இன்ஜூரியஸான நமக்கு ஆபத்தான பொருட்கள் இருந்ததுன்னா அதை எப்படி டீல் பண்ணுன்றதா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இதை மட்டும் அப்படியே குவிக்கா பாத்திரலாம். இந்த மாதிரி ஒரு சஸ்பெக்டட், ஒரு சந்தேகம் எழக்கூடிய நிலையில போஸ்ட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை டீடைன் பண்ணி அந்த மாதிரியான தபால்களை, பார்சலை நிறுத்தி வைத்து அந்த மாதிரியான கேஸ ஹெட் ஆஃப் த சர்க்கிள், நம்மளோட சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலோடைய ஆர்டர்களை பெற்று அதன் பின்பு இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் வித் பின்ஸ், பின் எல்லாம் பண்ணிருக்காங்க, ஸ்டேப்லர் பின் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்து சென்டருக்கே வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. போஸ்டிங், இப்ப ஆபீஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க அனுப்புறாங்களோ அங்கேயே அது கண்டறியப்பட்டால் அதை வந்து உடனடியாக சென்டருக்கே அதை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அதுவே பின்லாம் பண்ணிருக்காங்க, அது மத்த ஒரு தபால்கள் எல்லாம் அதை வந்து சேதப்படுத்தும் அப்படின்றது பின்னால தெரிய வரும் பொழுது அதை வந்து ஆர்எல்ஓக்கு வந்து திரும்பிட்டு முதல்ல அந்த பின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்றத இந்த இன்ஜூரியஸ் ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல்ஸ் பியரிங் தேர் ஆன் எனி டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். சட்டம் மற்றும் ஒழுங்க வந்து சீர்குலைக்கும் வகையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்டிகல் வந்ததுன்னா அதை எப்படி டீல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எந்த ஆர்டிகளும் நம்மளோட சட்டம் மற்றும் ஒழுங்க வந்து சீர்குலைக்கும் வகையில இருந்தாங்கன்னா அதை ஃபர்தரா டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது, அதை மேலும் அனுப்ப கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய எந்த ஒரு தபாலுக்கு கவர் மேல ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர், அதாவது தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அப்படின்னு கோர்ட்ல நிரூபிக்கப்பட்ட ஒரு ஒரு குற்றவாளியினுடைய அவரோட பிக்சரையோ அதெல்லாமே வந்து போடக்கூடாது அப்படின்றது சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து மீறி ஏதாவது ஒரு தபால்கள் வந்தா அதையும் வந்து ஆர்எல்ஓக்கு அதற்கு மேல ஃபர்தர் டிஸ்போசலுக்கு கொடுத்துருவோம். அதற்கு மேல அவர்கள் பார்த்து அதை அதுக்குள்ள என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து அவங்க பிரிச்சு பார்த்து அதை ஃபர்தரா டிஸ்போஸ் பண்ணிப்பாங்க. சோ சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு விரோதமான எந்த ஒரு தபால்களையும் அனுப்பக்கூடாது. அடுத்தது அதாவது பாத்தீங்கன்னா சில கவர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டாம்ப்ஸ் போன்ற தோற்றமளிக்கும் ஆனால் உண்மையாகவே ஸ்டாம்ப்ஸ் அல்லாத அந்த மாதிரியான கவர்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி எதுவும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருந்தா அதை டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது தபால் இருக்கு, மேல வந்து ஸ்டாம்ப்ஸ் மாதிரியே ஒரு படம் இருக்கு, ஆனா அது ஒரிஜினலா ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இல்லாத பட்சத்துல அதை வந்து ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் நம்பர் வந்து உங்களுக்கு 214 214. இவ்வளவுதான் மேடம். ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவுதான். எதெல்லாம் ஜெனரல் ப்ரொஹிபிஷன்ஸ், லோக்கல் ப்ரொஹிபிஷன்ஸ் இந்த மாதிரி வந்தா அந்த ஆர்டிகல் எப்படி டீல் பண்ணணும், மோஸ்ட்லி இதுல பாத்தீங்கன்னா எப்படி டீல் பண்ணும் பாத்தீங்கன்னா ஃபர்தரா டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம், ஆர்எல்ஓக்கு அனுப்பிடுவோம் ஃபர்தரா, இல்லைன்னா சென்டருக்கே திருப்பி அனுப்பிடுவோம், இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ற மாதிரி தான் இதுல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னொரு முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா பேக்கிங். பேக்கிங் பத்தி நம்ம பிஓகைட்ல ஸ்டார்டிங்ல கிளாஸ் 15ல ஜென்ரலா பார்த்திருப்போம். பேக்கிங்னா நல்லா நீட்டா பண்ணணும், கூர்மையான அந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்ப இன்னும் கொஞ்சம் டெப்தா நம்ம பார்க்க போறோம். இந்த பேக்கிங்ல எந்தெந்த மாதிரி பொருட்களை எப்படி எப்படி எல்லாம் பேக் பண்ணணும்ன்றதான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். பொதுவா பேக்கிங்கான ஜென்ரல் ரூலா என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு பேக்கிங்குமே ஒரு கனமான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல கனமான ஒரு ரேப்பர் ஒரு கவர் கொண்டுதான் பண்ணணும். உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் பொருள்களுக்கு எந்த வித ஒரு டேமேஜுமே இல்லாத வகையில எளிதில் கிழிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ரேப்பர்ல தான் கவர் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு துணி மாதிரியான இருக்கக்கூடிய கிளாத், உள்ளன் மெட்டீரியல் எல்லாமே இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரேப்பரை வந்து கவர் பண்ணி அதுக்கு மேல ஒரு துணியாலேயோ அல்லது அதை ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளேயோ ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளேயோ போட்டு பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த துணியால கவர் பண்ண ஒரு கவர் இருக்கு, அது துணி கவர் அப்படிங்கறத மாதிரி இருந்தா என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரூல்ல அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கவரோ அல்ல அத ஒரு ஒரு கார்டன் பாக்ஸ் அட்டைப்பெட்டிலயோ போடணும்னு சொல்றாங்க. இது எதுக்காகனா துணி கவர்ல நம்மளோட பார்கோட் ஸ்டிக்கர் வந்து நம்மளால பிக்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்மளால புக் பண்ண முடியாது. அதனால பார்கோட் ஸ்டிக்கரை வந்து நம்ம ஒட்டுற வகையில அந்த துணி கவருக்கு மேல இன்னொரு பிளாஸ்டிக் கவரோ அதை ஒரு அட்டைப்பெட்டியிலயோ போட்டு அந்த மாதிரி ப்ராப்பரா பிக்ஸ் பண்ணி தரணும் அப்படின்றது பேக்கிங் ரூல்ஸ். ஸோ ஜென்ரலா என்ன சொல்றாங்கன்னா, அதனுடைய வேல்யூ அதிகமா இருக்கு. இப்ப நம்ம அனுப்பக்கூடிய பொருட்களுடைய வேல்யூ அதிகமா இருக்கும் பட்சத்துல உதாரணத்துக்கு தங்கமோ ஜுவல்லரிஸும் அனுப்புறாங்க அப்படிங்கும் போது அது மாதிரி ஒரு உலோக கண்டெய்னர் மெட்டல் கண்டெய்னர்ல ஒரு போட்டுட்டு ஒரு மெட்டல் அல்லது ஒரு உட்டன் ஒரு நல்ல வந்து ஒரு கார்ட்போர்டோட பாக்ஸ்குள்ள வச்சு அதை அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கொஞ்சம் சேஃபா போகும் அப்படின்ற காரணத்துக்காக. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா லிக்விட்ஸ், திரவங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை பேக் எப்படி பண்ண சொல்றாங்கன்னா ஒரு டபுள் ரெசெப்டக்கிள்ல பேக் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது அது வந்து ரெண்டு ஒரு கண்டெய்னர்ஸ் இருக்கும். முதல் கண்டெய்னர்ல அந்த பொருள்லாம் வச்சிருப்பாங்க, அதுக்கு சுத்தி ஏதாவது ஒரு ஒரு பொருளால அதை வச்சு வந்து நீட்டா பேக் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேல இன்னொரு கவர். இந்த மாதிரி டபுள் ரெசெப்டக்கிள் எதுக்குன்னா இன்னும் சேஃப்டி. இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த முதல் ரெசெப்டக்கிள் முதல் கவர் பண்றோம் இல்லைங்களா அந்த பாக்ஸுக்கும் ரெண்டாவது அந்த பாக்ஸ் அந்த கண்டெய்னருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ நம்ம ஏதாவது வந்து உரியக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பொருட்கள் உதாரணத்துக்கு அந்த நம்ம சாடஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தவிடு அல்லது வந்து தவிடு அல்லது மரத்துகள்கள் அந்த மாதிரி இல்ல காட்டன் அந்த மாதிரி ஏதாவது ஒருவேளை உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் ஏதாவது லீக் ஆனா கூட அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த காட்டனோ அல்லது அந்த தவிடோ இல்லது அந்த மரத்தூளோ அதை வந்து உறிஞ்சுக்கும், அப்சார்ப் பண்ணிக்கணும். அதுக்கு மேல லீக்கேஜ் அப்படிங்கறது வெளியில வந்து அடுத்த பொருட்களை பாதிக்க கூடாது. இதுதான் கான்செப்ட். அதனாலதான் இந்த டபுள் ரெசெப்டக்கிள் அப்படிங்கறத பேக் பண்ணணும் அப்படின்றத இந்த ஆர்டர்ஸ்.
இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்னொன்னு உயிருள்ள தேனீக்கள் லைவ் பீஸ் எல்லாமே எப்படி பேக் பண்ணோம்னா, வேற எந்த ஒரு போஸ்டல் ஆர்டிகிள்க்கும், வேற எந்த ஒரு போஸ்டல் தபால்களுக்கும், அல்லது வேற எந்த ஒரு போஸ்டல் ஆபீசர்ஸ், இன்னொரு ஒரு நம்மளோட போஸ்டல் அபிஷியல்ஸ், நம்மளுடைய ஊழியர்களுக்கோ எந்த விதமான ஒரு இன்ஜுரியோ, ஒரு காயப்படுத்தோ எதுவுமே இல்லாத அளவுக்கு நீட்டா பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்றத சொல்றேன். அடுத்தது குவிக்கா நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நம்மளோட பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அனுப்பும்போது ஒரு சில மாதிரி நம்ம அதை எப்படி எல்லாம் பேக் பண்ணி அனுப்பணுன்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இதுல நீங்க மெயினா நீங்க எதை கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, எதுல அதாவது இது எப்படி இருக்கும்னா, முதல்ல அந்த பொருளை ஒரு ஒரு கண்டெய்னருக்குள்ள போடுவோம். இதுல மெயினா இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாமே காமன் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு கண்டெய்னர்ல போடுவோம். அந்த கண்டெய்னருக்கும் அடுத்த கண்டெய்னர் டபுள் ரெசிப்டிக்கல் சொல்லலாம், அதுக்குள்ள என்ன ஃபில் பண்ணுவோம், அதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ளான கேப் என்ன இருக்கும் அப்படின்றதுதான் இந்த இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 4-5 பொருளையே பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப நம்ம வந்து முதல்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹியூமன் அண்ட் அதர் விசரா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மனித உறுப்புகள். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆய்வு பர்பஸ்க்காக நமக்கு ஏதாவது கெமிக்கல் அனாலிசிஸ்க்காக நம்மளோட உடல் கூறுகள் அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ்க்காக இது வந்து அனுப்புறது உண்டு. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில்ல, ஒரு கண்ணாடி பாட்டில்லயோ ஜார்லயோ இந்த மாதிரி இப்ப ஸ்கிரீன்ல வர மாதிரி மேல வந்து இதுக்குள்ள இருக்கிறது எதுவும் வெளியில வராத மாதிரி ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ள வந்து அதை வச்சிடணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பாட்டில வந்து இன்னொரு ஒரு உட்டன் மரத்தாலேயோ ஒரு மெட்டல் ஏதாவது ஒரு டின் பாக்ஸ்லயோ வைக்கணும்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய கேப் வந்து மினிமம் 18 மில்லிமீட்டர் இருக்கணும். அந்த 18 மில்லிமீட்டர்லயும் காட்டன் நல்ல காட்டன் எல்லாம் போட்டு நல்லா ஆடாத மாதிரி பிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது கண்டெய்னர் வெளியில போடுறோம் பாத்தீங்களா, அதுக்கு மேல ஒரு துணியால ஒரு ஸ்டவுட் கிளாத், ஒரு கனமான ஒரு துணியை கொண்டு அதை ஒரு போர்வையா போத்தி பேக் பண்ணி அதுக்கு மேல சீல் வச்சு இதை நீட்டா பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதுதான் இதனுடைய ஃபர்ஸ்ட் இது. சோ கிளாஸ் ஜாரு, அந்த கிளாஸ் ஜாருக்கு வெளியில இன்னொரு ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்கு நடுவுல 18 மில்லிமீட்டர் திக்னஸ் ஆவது இருக்கிற அளவுக்கு காட்டன் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பணும்ன்றதுதான் இந்த ஹியூமன் விசரா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து பிளே கல்ச்சர். சோ இந்த மாதிரி இதுவுமே இதே மாதிரிதான் வேதியியல் பயன்பாட்டிற்காக அந்த மாதிரி பிளேகனுடைய அந்த மாதிரிகள் கல்ச்சர், அதே மாதிரி ஆந்த்ராக்ஸ் அந்த வேக்சின் அதனுடைய தடுப்பு ஊசிக்கான அந்த மருந்து, இது வந்து எப்படி பேக் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா, இதை வந்து ரொம்ப சேஃபா ஒரு ஹெர்மெட்டிக்கலி க்ளோஸ் டின்ல வந்து அனுப்பணும்னு சொல்றாங்க. ஹெர்மெட்டிக்கலி க்ளோஸ் டின்னா காற்று கூட புக முடியாத ஒரு டின் பாக்ஸ்ல வந்து போடணும்னு சொல்றாங்க. இதை வந்து இன்னொரு உடன் பாக்ஸுக்கு உள்ள வச்சு இதுக்கு நடுவுலயும் இதே மாதிரி 18 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு அதை வந்து ஒரு நல்ல காட்டனால நிரப்பப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் இதுலயும் அதே மாதிரிதான் வெளியில இருக்கக்கூடிய இந்த பாக்ஸுக்கு மேல ஒரு துணியால பண்ண ஒரு கவர் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு மேல சீல் வச்சு இதுல இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தாலே தெரிஞ்சு அத அதை கையாளும் வகையில அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிற மாதிரி மேல வந்து என்ன இருக்குன்றத எழுதி அனுப்பணும்னு சொல்றாங்க. சோ பிளேக் கல்ச்சரும் ஆந்த்ராக்ஸ் போரும் காற்று புக முடியாத ஒரு ஹெர்மெட்டிக்கலி க்ளோஸ்ட் டின்ல அனுப்பணும். இதுவும் ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கும் செகண்ட் பாக்ஸுக்கும் ஒரு 18 மில்லிமீட்டர் நடுவுல காட்டன், இவ்வளவுதான். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த லோக்கல் ப்ரொஹிபிஷன்ஸ்ல இதற்கென்று கவர்மெண்டால அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட வேதியாளர்கள் கெமிஸ்ட் மட்டும்தான் இதை அனுப்பணும். இது கூடவே டிக்ளரேஷன்லாம் வச்சு அனுப்பணும். இது என்ன பயன்பாட்டிற்காக அனுப்புறாங்க, எந்த லெபார்டரிக்கு அனுப்புறாங்க, என்ன ஆய்விற்காக அனுப்புறாங்கன்ற மாதிரி டிக்ளரேஷன் எல்லாத்தையுமே கூட இணைச்சுதான் இதை அனுப்பணும்னு சொல்றாங்க. அடுத்தது உங்களுக்கு டியூபர் குளோசஸ் பியூட்டம் காச நோய்க்கான மாதிரிகள், அதனுடைய அந்த சாம்பிள் அதை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, இந்த டியூபர் குளோசஸ்னுடைய இதை வந்து ஒரு ஸ்பில் ப்ரூஃப் கிளாஸ், நம்ம முன்னாடி ஹெர்மெட்டிக்கலி க்ளோஸ்ட் காற்று புக முடியாத நம்ம டின் பாக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுல ஸ்பில் ப்ரூஃப் கிளாஸ், ஒரு கிளாஸ் கண்டெய்னர், அது வந்து கசியாத வகையில இருக்கணும், வண்ணத்துல இருக்கணும், ஸ்பில் ப்ரூஃப் கிளாஸ். அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல போட்டு அதுக்கு மேல ஒரு மெட்டல் பாக்ஸ் வச்சு, ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மினிமம் ஒரு 3/4 இன்ச் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு நடுவுலயும் ரா காட்டன் வுட் எல்லாம் வச்சு எந்த ஒரு வகையிலயும் ஆடாத வகையில பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ப்ராப்பரா சீல் வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரெண்டாவது பாக்ஸ் மேல மறுபடியும் இதே மாதிரி ஒரு கிளாத் பேக் வச்சு சீல் பண்ணி என்ன உள்ள கண்டென்ட்ஸ் இருக்குன்றத லேபிள் பண்ணி அனுப்பணும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3.4 இன்ச்சஸ் ரெண்டுத்துக்கும் கேப் இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டிலுக்கும் ரெண்டாவது மெட்டல், அந்த மெட்டல் அல்லது அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ், ஒரு மெட்டல் உலோகத்தால கண்டெய்னர்ஸ் இதுக்கு நடுவில் இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் ஆர்டிகல்ஸ்.
அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல அடர்த்தியான ஒரு வாசனை இருக்கக்கூடிய பொருட்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல அசஃபோட்டிடா பெருங்காயம் சொல்றாங்க. இதெல்லாமே எப்படி அனுப்பணும்னு சொல்றாங்கன்னா ஹெர்மெட்டிக்கலி சீல்டு கேஸ், காற்று வெளியில வர முடியாத ஏர் டைட்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு நல்ல ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னர்லயும் ஒரு மெட்டல் பாக்ஸ்ல போட்டு இதை அனுப்பணும்னு சொல்றாங்க. ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா வாசம் நல்லா வரும் அப்படின்ற மாதிரியான ஆர்டிகல்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது குவிக்கா செல்லுலாய்டு ஆர்டிகல்ஸ். இதுல என்னன்னா செல்லுலாய்டு அப்படின்றது அது ஒரு அது ஒரு அது ஒரு அது ஒரு கெமிக்கல். அந்த செல்லுலாய்டு வந்து பெரும்பாலும் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா டாய்ஸ், இந்த பொம்மைகள்லாம் செய்ய பயன்படுத்துவாங்க. இன்னொன்னு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சினிமாவுடைய அந்த மூவி பிலிம் ரோல் அதெல்லாமே செல்லுலாய்டால தான் மேக் பண்ணிருப்பாங்க. இந்த செல்லுலாய்டு அப்படிங்கிற அதனால தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு ஏன் இவ்வளோ ஜாக்கிரதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஒரு லெவலுக்கு மேல டெம்பரேச்சரோ இல்ல ஒளி பட்டாலோ இது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா தீப்பற்றிக்கணும். அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் இது. அதையும் என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி டபுள் ரெசிப்டிக்கல் 2 பாக்ஸ் பண்ணணும். முதல் வந்து ஒரு காற்று புக முடியாத ஒரு பாக்ஸோ டின்னோ வச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டின்னோ கார்ட்போர்ட் பாக்ஸ்லயே வச்சு, அந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, ரெண்டுத்துக்கும் உள்ள இடைப்பட்ட பொருட்கள் எவ்வளவுன்னு இதுல மென்ஷன் பண்ணல, 18 மில்லிமீட்டர் அந்த மாதிரி, அத வந்து ஆடாத வகையில நல்ல ஒரு பேடிங் மெட்டீரியல் வச்சு உள்ள அந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிடணும்னு சொன்னாங்க. சோ தட் உள்ள இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து ஆடவே கூடாது, அந்த மாதிரி ஃபில் பண்ணிடணும்னு சொல்றாங்க. இத மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா இந்த 2வது பாக்ஸையும் சுத்த கம்ப்ளீட்டா ஒரு பேடிங் மெட்டீரியல் வச்சு சரவுண்ட் பண்றாங்க. இது ஏன்னா உள்ள வந்து லைட்டும் உள்ள போக கூடாது, லைக் நம்மளோட லைட்டும் உள்ள போக கூடாது, நம்மளோட அனல் எதுவுமே உள்ள போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு இத வந்து உள்ள வந்து ஒரு பேடிங் மெட்டீரியல் வந்து ஒரு உடன் பாக்ஸ்குள்ள வச்சு இந்த ஸ்பேஸையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட்டா அதை வந்து புடிச்சுக்கிற மாதிரி எந்தவித உள்ள இருக்கக்கூடிய பாக்ஸ்க்கு எந்தவித ஒரு ரேட்டில் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாத அளவுக்கு இதை நீட்டா பேக் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இது செல்லுலாய்ட் பிலிம்ஸ். அடுத்தது லாஸ்டா நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா ஆஸ்மிக் ஆசிட். ஆஸ்மிக் ஆசிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சில ஆயில்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட், அதனுடைய ஃபேட் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆசிட். இதையும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிளாஸ் கேப்சூல், ஒரு கண்ணாடி ஒரு சின்ன ஒரு ஒரு குப்பிக்குள்ளதான் இதை வந்து காற்று புக முடியாத ஒரு சின்ன கிளாஸ் கேப்சூல தான் ஃபில் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த கிளாஸ் கேப்சூல ஒரு கண்டெய்னர்ல வச்சு அது எப்படி வைக்கணும்னு சொல்றாங்கன்னா நடுவுல வச்சு சுத்தி மணல் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. சோ இந்த கேப்சியூலுக்கும் அந்த பாக்ஸுக்கும் எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் மினிமம் 4.3 சென்டிமீட்டர் உங்களுக்கு இருக்கணும். அது முழுக்க மணலால நிரப்பப்பட்டிருக்கணும். இதுதான் ஆஸ்மிக் ஆசிட் அனுப்ப முடியும். மேல ஆஸ்மிக் ஆசிட் டேஞ்சரஸ் டு ஹேண்டில்ன்றது எழுதணும்னு சொல்றாங்க. சோ இந்த பாக்ஸையும் இன்னொரு பாக்ஸ்குள்ள ஒரு போட்டு அதுக்கு நடுவுல 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு ஒரு நல்ல காட்டன் அதை வச்சு உள்ள பேக் பண்ணணும்னு சொல்றாங்க. இவ்வளோ சேஃபா இதை பேக் பண்ணாலும் இந்த இந்த இவ்வளோ இப்படி பேக் பண்ணுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொன்னாலுமே இதுல வந்து ஒரு கேப்சியூல் வந்து அதுல 2 கிராமுக்கு மேல ஆஸ்மிக் ஆசிட் இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ஒரு பார்சல் ஒரு பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேப்சியூல் மட்டும்தான் வைக்கணும். அந்த கேப்சியூலுக்குள்ளேயும் 2 கிராம் ஆஸ்மிக் ஆசிட் மட்டும்தான் அனுப்ப முடியும். சோ அந்த மாதிரி தான் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருது உங்களுக்கு. ஒரு கேப்சியூல், அத ஒரு 4.3 சென்டிமீட்டர் மணல் நிரப்பப்பட்ட ஒரு கண்டெய்னர், அதுக்கு மேல இன்னொரு கண்டெய்னர் காட்டன்லாம் வச்சு ஒரு 2 சென்டிமீட்டர் அதுக்கும் கேப் இருக்கிற மாதிரி அவ்வளவு சேஃபா இதை பேக் பண்ணி தான் ஆஸ்மிக் ஆசிட் நம்ம அனுப்புறோம். கடைசியா பெர்ஃபியூம்ஸ். உங்களுக்கு வந்து பெர்ஃபியூம் அது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்றாங்கன்னா எந்த பெர்ஃபியூம் எந்த மாதிரியான பெர்ஃபியூம் அனுப்பலாம்னா எந்த பெர்ஃபியூம்னுடைய ஒளிரும் புள்ளி ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படிங்கிறது 35.6 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவாக இருக்கோ அண்ட் அதனுடைய ஸ்ட்ரென்த் அதனுடைய அடர்த்தி வந்து 60 டிகிரி அண்டர் பிரஷர் அப்படிங்கிறது இருக்கோ அதை வந்து அனுப்பலாம்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இவ்வளோ இந்த 35.6 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே ஒளிரும் புள்ளி இருக்கக்கூடிய 60 டிகிரி அண்டர் பிரஷருக்கும் மேல அதனுடைய அடர்த்தி இருக்கக்கூடிய பெர்ஃபியூம்ஸை மட்டும்தான் நம்ம இந்தியா போஸ்ட்ல அனுப்ப முடியும், இங்கிலாந்து போஸ்ட்ல. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா கிளாஸ் பாட்டில் அனுப்பி நல்லா அதை கேப்சூல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடு. இந்த கிளாஸ் பாட்டில ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ள வச்சு நல்லா உள்ள ஃபுல்லா குஷன் வச்சு மேல வந்து பெர்ஃபியூம்ஸ் இருக்கு, இதை கீப் அவே ஃப்ரம் ஃபயர், நெருப்புக்கு பக்கத்துல வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி வாசகங்கள்லாம் எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவுதான். சோ இப்ப நம்ம பார்த்தது இந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா இதோட நம்ம பேக்கிங் அப்படின்றத டெப்தா இப்ப நம்ம பார்த்தாச்சு. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், முதல்ல வந்து ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்ப நம்ம பார்த்திருக்கிறது பேக்கிங்கோட இன்னும் அடுத்த கட்டம் டெப்தா என்ன மாதிரி பார்ட்டிகல்ஸ் எப்படி பேக் பண்ணணும்னு. தேர்ட் கேட்டகரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல இது ரொம்ப முக்கியம். அதாவது பேர்லயே இருக்கு உங்களுக்கு வந்து அலுவலக ரீதியா
அனுப்பக்கூடிய ஆர்டிகல்ஸ் அதை வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம டிபார்ட்மெண்ட்லயே சர்வீஸ் தபால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சர்வீஸ் கவர், சர்வீஸ் போஸ்ட் அப்படின்னு. அதேதான். சோ இது நமக்கு மட்டும் கிடையாது, மத்த இதர ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் இதே பொருந்தும். சோ இந்த மாதிரி எந்த ஒரு தபால்ல மேல ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ், ஆன் சர்வீஸ் அப்படி என்று போட்டு முழுக்க முழுக்க அலுவலக ரீதியாக அபிஷியலா அலுவலக சம்பந்தப்பட்ட ஒரு தபால்களை வந்து அனுப்பக்கூடிய அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் தான் வந்து அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய டாரிஃப் அப்படிங்கிறது நான் நம்ம டிபார்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி சொல்ல, ஜென்ரலி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஆர்டிகல்ஸ் மாதிரியே தான் அதனுடைய போஸ்டேஜ் இருக்கும். லெட்டர்னா லெட்டருக்குரிய டாரிஃப், பார்சல்னா பார்சலுக்குரிய டாரிஃப் எல்லாமே இருக்கும். ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு பார்சல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எனக்கு மெசேஜ்ல சொல்லுங்க ஒரு பார்சல்ல எத்தனை ரிட்டன் கம்யூனிகேஷன் வைக்கலாம். எனக்கு மெசேஜ்ல சொல்லுங்க ஒரு பார்சல்ல எத்தனை ரிட்டன் கம்யூனிகேஷன் வைக்கலாம். பார்சல்ல எஸ் எஸ் அப்சல்யூட்லி ஒண்ணு. சரி இப்ப சொல்லுங்க, அடுத்து இன்னொன்னு கேக்குறேன். ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கு மேல இருந்தால் அந்த ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷனையும் நம்ம என்னமா ட்ரீட் பண்ணுவோம்? ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கு மேல இருந்ததுன்னா எஸ் அப்சல்யூட்லி லெட்டர்ஸா ட்ரீட் பண்ணி எஸ் டபுள் த டெஃபிஷியன்சி போட்டு நம்ம வாங்குவோம் இல்லையா, அதேதான். ஆனா அந்த கண்டிஷன் இந்த அபிஷியல் ஆர்டிகிளுக்கு பொருந்தாது. சோ இந்த அபிஷியல் ஆர்டிகல்ஸ் அனுப்பக்கூடிய பார்சல்ல ஓகேவா மோர் தேன் ஒன் ரிட்டன் கம்யூனிகேஷன் கூட வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த அபிஷியல் போஸ்ட்ல அனுப்புறதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. அதுதான் இப்ப நம்ம சொல்றேன். எல்லா இந்த அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல டாப்ல ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் என்று கட்டாயமாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதனுடைய தலைப்பு கண்டிப்பா அப்படி இருக்கணும். இன்னொன்னு, எந்த கவர்மெண்ட் ஆபீசர், சோ இது எல்லாராலையும் பயன்படுத்திட முடியாது இல்லைங்களா. சோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல கவர்மெண்ட் பர்பஸ்ல இருக்கக்கூடிய அந்த அபிஷியலோ அந்த ஆபீசரோ மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்த முடியும். சோ இதை யாரு இந்த தபால் அனுப்புறாங்களோ அவங்களுடைய கையெழுத்தும் அவர்களுடைய அபிஷியல் டெசிக்னேஷன், அவங்க என்ன போஸ்ட் வந்து ஹோல்டு பண்றாங்களோ அவங்களோட கையெழுத்தும் அவங்க டெசிக்னேஷனும் சென்டர் அட்ரஸ்ல கட்டாயமாக குறிப்பிட்டிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது சில பேர் பாத்தீங்கன்னா அதை ஷார்ட்டா அப்ரிவேஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அவங்க என்ன பதவி வகிக்கிறாங்களோ அதை முழுமையாக அவங்க குறிப்பிட வேணும். இந்த மாதிரி அபிஷியலா அனுப்பக்கூடியவர்கள் வந்து இந்த சர்வீஸ் ஸ்டாம்ப் அப்படிங்கறத அவங்க பயன்படுத்தலாம். சோ இது வந்து இது முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வீஸ் ஸ்டாம்பை இவங்க மட்டும்தான் பயன்படுத்திக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி ஆஃபீஸ் ஃபைல்ஸ், இதுல என்னெல்லாம் அனுப்பலாம்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃபைல்ஸ், நம்மளோட நோட்ஸ், ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து அது சம்பந்தமா ஒரு பப்ளிக்குக்கும் நம்ம தாராளமா பார்சல், பாக்கெட்ஸ், லெட்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இடது பக்கம் சென்டர் வந்து கையெழுத்து போட்டு அவங்களுடைய முழு டெசிக்னேஷன் அனுப்பணும். ஆனா யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய அலுவலகங்கள்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கையெழுத்து போட்டு எல்லாம் இருக்க முடியாது. அதனாலதான் சில ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா டெஸ்பாச் கிளர்க், அனுப்புகை எழுத்தர்னே ஒருத்தர் இருப்பாரு. சோ என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது பாத்தீங்கன்னா அந்த கையெழுத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா கூட அதை நம்ம அபிஷியல் ஆர்டிகிளா கருதலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு பப்ளிக் ஆபீசர் இந்த மாதிரியான ஃபெசிமிலே ஸ்டாம்ப் வந்து அதை ப்ராப்பர் கஸ்டடியில வச்சு அதை வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரிண்டட் நேம்ஸ், கையெழுத்தெல்லாம் கிடையாது, லெட்டர்ல சென்டர் எல்லாம் அவங்களே ப்ரீ பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னா அதெல்லாம் கையெழுத்தாக அதை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. சோ இதுதான் அபிஷியல் போஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஜெனரல் ரூல்ஸ். சர்வீஸ் ஸ்டாம்பை பயன்படுத்தலாம், ஓகேங்களா. அதுதான் அடுத்தது. சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் வந்து அஃபிக்ஸ் பண்ணி, ஓகேங்களா, பிரிஸ்கிரைப்டு சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இல்லாம, அதாவது மேல ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் இல்லாமலோ அல்லது கீழே அவங்களோட கையெழுத்தோ டெசிக்னேஷன் இல்லாமலோ ஒரு தபால் வந்தா கூட அதை நம்ம சர்வீஸ் ஆர்டிகிளாக கருத மாட்டோம், வில் நாட் பி ரெகக்னைஸ்ட். இது ரொம்ப முக்கியம். இது எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின்ல சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டப்பட்டிருக்கு, ஓகேங்களா, ஆனா வந்து கீழே வந்து சூப்பர்ஸ்கிரிப்ஷன், மேல சூப்பர்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இல்லைன்னா கீழே கையெழுத்து இதெல்லாம் இல்லைன்னா இதை நம்ம என்ன பண்ணணும், வில் பி ரெகக்னைஸ்ட், வில் நாட் பி ரெகக்னைஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான தபால்களை நம்ம அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகிளாக கருதப்பட மாட்டாது. இது வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டோம். இது ஒரு சாதா தபால் மாதிரி தான், இது சர்வீஸ் தபால் கண்டிப்பா கிடையாது. சரி, இந்த மாதிரி இப்ப நம்ம டாக்ஸேஷன்ல போன கிளாஸ்ல பார்த்தோம், டபுள் த டெஃபிஷியன்சி, சிங்கிள் த டெஃபிஷியன்சி எப்போ, பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ்னா எப்படி, சரியா கட்டலனா எப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சோ இந்த அபிஷியல் போஸ்ட் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் பணமே கட்டலனா என்ன டெஃபிஷியன்சி,
ஹலோ இன்சபிஷியன்டா பே பண்ணா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஹலோ சோ ஏதாவது ஒரு இதுல சர்வீஸ் தபால்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சிங்கிள் டெபிஷியன்ஸ் தான். எவ்வளவு பணம் கட்டலையோ அது சிங்கிள் தான் வாங்குவாங்க, டபுள் கிடையாது. சோ என்ன சொல்றாங்கன்னா, அன்பெய்டு போஸ்ட் கார்டாக இருக்கும் பட்சத்துல, அன்பெய்டா இருக்கு, அதுல வந்து அதுக்கான கட்டணமே கட்டல, லெட்டரோ அன்பெய்டா இருக்கு, அதுக்கான செலுத்தவே இல்லை அப்படின்னா போஸ்டேஜ் அவங்க கட்டணும். இன்சபிஷியன்டா பே பண்ணப்பட்டதுன்னா சிங்கிள் டெபிஷியன்சி, எவ்வளவு போதலையோ அவ்வளவு மட்டும் பண்ணும். என்னதான் அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகிளா இருந்தாலும் தபால் லெட்டர்ல வேணா அவங்க கட்டாம விடலாம், போஸ்ட் கார்டு கூட அவங்க வேணா பே பண்ணாம அதுக்குண்டான பே பண்ணாம எல்லாம் விடலாம். ஆனா அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ்க்கு பார்சலை பொறுத்த வரைக்கும் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இஸ் கம்பல்சரி. அதுல வந்து உங்களுக்கு கட்டாம அந்த மாதிரி விடக்கூடாது. ஹலோ என்னதான் அபிஷியல் ஆர்டிகிளா இருந்தா கூட பார்சலை பொறுத்த ஹலோ வரைக்கும் மேடம் மேடம் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கிறது கம்பல்சரி, கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் யாரெல்லாம் இந்த சர்வீஸ் ஸ்டாம்பை பயன்படுத்தலாம் அப்படின்னா, அது ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இந்த டெசிக்னேஷன்ல பணியாற்றக்கூடியவங்க எல்லாம் பண்ணணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. சோ இந்த ஆர்டிகல் வந்து இதோட பர்பஸே என்னன்னா, இது முழுக்க முழுக்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அபிஷியலா மட்டும்தான் இருக்கணும். அந்த கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் அவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் சர்வீஸ் ஸ்டாம்பை. ஒண்ணே ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லோக்கல் ஃபண்ட் அபிஷியல்ஸ், இது என்னன்னு மட்டும் சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது ஒரு ஒரு பிரசிடென்ட் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து உள்ளூர் கமிட்டியில இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரசிடென்ட்டோ செக்ரட்டரியோ அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி அபிஷியலான இந்த மாதிரி சர்வீஸ் ஸ்டாம்ப் போட்டி ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் என்று அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவே ஒரு நல்ல அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்க இந்த உள்ளூர் என்ன சொல்றது, உள்ளூர் அதிகாரி சம்பந்தமா அவருக்கோ அந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் வேணா அனுப்பிக்கலாம். ஆனா இந்த உள்ளூர் அதிகாரி மற்ற பிறவர்களுக்கு, இன்னொரு பப்ளிக்கோ இல்ல இன்னொரு ஆபீஸ்க்கோ இந்த மாதிரி சர்வீஸ் ஸ்டாம்ப் போட்டி அரசு பணிக்கு மட்டும் என்று அந்த மாதிரி குறிப்பிட்டு யாருக்கும் அனுப்பக்கூடாது. சோ சிம்பிளா சொல்லணும்னா, லோக்கல் உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட் செக்ரட்டரி போன்ற இந்த உள்ளூர் அதிகாரிகளுக்கு இதை பயன்படுத்தும் அதிகாரம் என்பது கிடையாது அப்படின்றதா இந்த கிளாஸ். அடுத்தது இப்ப என்ன இருக்கு, ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் என்று சொல்லிட்டாங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க, இடது பக்கம் சென்டர்ல டெசிக்னேஷனும் எழுதிட்டாங்க எல்லாமே, அவர் என்ன போஸ்ட்னு. ஆனா சர்வீஸ் ஸ்டாம்ப் அவங்க கிட்ட பற்றாக்குறையா இருக்க காரணத்தால சாதாரண போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போட்டினால் அதை அபிஷியல் ஆர்டிகல் என்று கருதப்படுமா அப்படின்னா கருதப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வீஸ் ஸ்டாம்ப் போட்டி சரியான முறையில இடது பக்கம் கையெழுத்து இல்லைன்னா எப்படி வந்து அதை நம்ம கருத மாட்டோம் என்று சொன்னோமோ, சாதா ஸ்டாம்ப் ஒட்டினா அத வந்து சர்வீஸ் ஆர்டிகிளாக அபிஷியலி போஸ்டல் ஆர்டிகிளாக கருதப்படும். இட் வில் பி ரெகக்னைஸ்ட். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி இர்ரெகுலாரிட்டி ஏதாவது வந்ததுன்னா அதை நம்ம ஆபீஸ்னுடைய போஸ்ட் மாஸ்டர் ஆபீஸ் இன்சார்ஜுக்கு அவருடைய கவனத்துக்கு இதை கொண்டு வந்துடணும்னு சொல்றாங்க. சோ இதான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆஃப் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ். அடுத்தது, இது ஒரு கவர்மெண்ட் ஆபீஷியல் இன்னொரு அரசாங்க பணியாளர்களுக்கு மட்டும் அனுப்புற மாதிரியான ஒரு ஒரு முறை மட்டும் இது கிடையாது. இது கவர்மெண்ட் ஆபீசர் அவர் ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கு பணி சம்பந்தமா தான், பர்சனலா கிடையாது, பணி சம்பந்தமா ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கோ இன்னொரு ஒரு அசோசியேஷனுக்கும் அனுப்புறதும் அபிஷியல் ஆர்டிகல் தான். அதையும் இதே மாதிரி யூஸ்வலா சர்வீஸ் ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பார்சல்ல மட்டும் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கிறது கம்பல்சரி, கண்டிப்பா அதுல பே பண்ணிடணும். அடுத்தது, இதுல வந்து போஸ்டேஜ் டியூ ஏதாவது இருக்கும் பட்சத்துல அதை என்ன பண்ணுவார்னா, போஸ்ட் மாஸ்டர் அந்த சிங்கிள் டெபிஷியன்சி எவ்வளவு என்று எழுதி அதை கையொப்பமிட்டு தான் பண்ணணும். அதை வந்து கண்டிப்பா அந்த அட்ரஸி தான் அந்த அன்பெய்டு அப்படிங்கறது செலுத்தணும். ஒருவேளை அவங்க செலுத்தாத பட்சத்துல திரும்பவும் அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்க்கே வரும்பொழுது அதற்கான அந்த டியூ போஸ்டேஜை வந்து செலுத்தி விட்டு தான் அந்த சென்டர் வந்து அந்த தபாலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப என்ன சொல்றோம், டியூ உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபாய் டியூ இருக்கு, சென்டர் வந்து அனுப்புறாரு, 10 ரூபாய் டியூவோட அனுப்புறாரு. அதை வந்து அட்ரஸை வந்து வாங்க மறுத்துட்டாங்கன்னா திரும்பவும் அவங்க என்ன பண்ணும், இவங்களே தான் 10 ரூபாய் அதை கட்டி தான் திரும்ப வாங்கி ஆகணும். ஆனா அதற்கு பதிலா நான் 10 ரூபாய்க்கு பதிலா நான் சர்வீஸ் ஸ்டாம்ப் 10 கொடுக்குறேன், ₹1 10 கொடுக்குறேன் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சோ சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் வில் நாட் பி அக்செப்டட் இன் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் டியூ ஆன் சச் ஆர்டிகல்ஸ். அந்த மாதிரி டியூ இருக்கக்கூடிய சர்வீஸ் தபால்களுக்கு சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸை அந்த போஸ்டேஜுக்காக அதற்கு பதிலாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, காசாதான் அவங்க கொடுக்கணும். நம்ம அன்பெய்டு எப்படி காசா வாங்குறோமோ அதே மாதிரி காசாதான் கொடுக்கணும். சர்வீஸ் ஸ்டாம்பா அந்த அன்பெய்டு நமக்கு செலுத்தக்கூடாது, போஸ்டேஜ் டியூ அப்படின்றதுதான் அது முக்கியமான விஷயம். இப்ப அடுத்த கேட்டகரியும் முடிச்சிட்டோம், அபிஷியலி போஸ்டல் ஆர்டிகல் முடிச்சிட்டோம். இப்ப இதன் தொடர்ச்சியா எல்லாமே இப்ப அபிஷியலான முறையில நம்ம அனுப்பக்கூடிய தபால்களை பத்தி பாக்குற அதே வகையில
இப்ப அடுத்து பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கேம்ப் ஆர்டிகல்ஸ், ஸ்பெஷல் பேக்ஸ், கேம்ப் பேக்ஸ். ரொம்ப சிம்பிளா இதை புரிஞ்சுக்கலாம். இதுலயும் நான் சொல்றது அதேதான். இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ரெட்ல வர்றது எல்லாமே கொஞ்சம் முக்கியம். அது மாதிரி மட்டும் பாத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்ப். கேம்ப் அப்படின்னா என்ன? ஒரு ஆபீசரோ அது வந்து இந்த லெவல்ல வேணா இருக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த ரெட் கலரை கொஞ்சம் பெருசு பண்ணுங்க மேடம். ஹலோ 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 ஓகே, இதை அப்படியே பாத்துக்கோங்க. அதாவது ஒரு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இல்ல மினிஸ்டர் இல்ல எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசரோ அலுவலக ரீதியாக இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அது வந்து டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டூர். அந்த மாதிரி தன்னுடைய தலைமையகத்துல இல்ல, வேலை பணி நிமித்தமா ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தபால்களை அவர் வந்து அந்த ஹெட் குவார்டர்ஸ், அவரோட தலைமையகம் திரும்பி வர வரைக்கும் அந்த அபிஷியலா அவருக்கு போகக்கூடிய தபால்கள் எல்லாத்தையும் அனுப்புற அந்த முறைக்கு பேர் தான் கேம்ப். அதுக்கு பேர் தான் கேம்ப் ஆர்டிகல்ஸ், கேம்ப் பேக்ஸ். அதாவது இது அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக, அவர்களோட வசதிக்காக போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பிரத்யேகமா வச்சிருக்கக்கூடிய ஒரு முறைதான். அதற்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்ப் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அவங்க வசதிக்காக நம்ம ஏற்படுத்தின ஒரு முறை. சோ இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ், அந்த மாதிரி இப்ப வெளியில இருக்காங்க, இப்போ ஒரு ஆபீசர் இருக்காரு, ஒரு மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வெளியில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தபால்கள் ஆர்டிகல்ஸ் எல்லாம் போட்டு அனுப்புற அந்த பேகுக்கு பேர் தான் ஸ்பெஷல் மெயில் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் தலைமையகத்துக்கு இருந்து கிளம்பி மீண்டும் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வரும் வரைக்கும் அவருக்கு வந்து அந்த எல்லாமே இந்த ஸ்பெஷல் மெயில் பேக்ஸ்ல தான் அவருக்கு போய் வரும். ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் மெயில் பேக்குக்குள்ள இவருக்கு இருக்கக்கூடிய எல்லா தபால்கள் எந்தெந்த மாதிரி தபால்கள் போடுவாங்கன்னா அன்இன்ஷூர்டு லெட்டர் மெயில்ஸ், அதாவது லெட்டர், புக் பேக்கெட், நியூஸ் பேப்பர்ஸ், அந்த மாதிரி அன்இன்ஷூர்டா இருக்கக்கூடிய பதிவு தபால்கள், இந்த மாதிரி லெட்டர் மெயில மட்டும்தான் இந்த மாதிரியான ஸ்பெஷல் மெயில் பேக்ஸ்ல போட்டு அனுப்புவாங்க. இதுக்குள்ள ஒரு ரெஜிஸ்டர்ட் லிஸ்டும் போடுவதுண்டு. இதுல என்னென்ன ஆர்டிகல்ஸ் எவ்வளவு எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்டையும் போட்டு இந்த பேக்குக்குள்ள வந்து போட்டு அனுப்புவாங்க. சோ இந்த ஆர்டிகல்ஸ் வந்து டேலி ஆகணும், இதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து டேலி ஆகணும். அதை பெற்றுக்கொள்பவர்களும் இந்த லிஸ்ட்ல ஒரு கையொப்பமிட்டு அதை வந்து வாங்கி வந்து அனுப்பணும்னு சொல்றாங்க. சோ இந்த ஸ்பெஷல் பேக் சொல்றோம் இல்லைங்களா, நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் மெயில் பேக், அந்த கேம்ப் அவரை வர வரைக்கும் போடுற எல்லா தபால்களையும் இதை என்னன்னைக்கெல்லாம் டெலிவரி பண்ணலாம்னா எல்லா நாளும் பண்ணலாம், இன்க்ளூடிங் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ். ஸோ பொதுவாகவே நம்ம பிஓ கைட்ல படிச்சிருப்போம் சண்டேஸ்லயும் ஹாலிடேஸ்லயும் டெலிவரி கிடையாது. ஆனா இந்த ஸ்பெஷல் பேக்கை மட்டும் சண்டேஸ் ஹாலிடேஸ் உட்பட எல்லா நாளும் இந்த ஸ்பெஷல் பேக்ஸை நம்ம டெலிவரி பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இதுல அந்த ஆபீசருக்கு வரக்கூடிய அலுவலக தபால்களும் வரும், வேற யாராவது பப்ளிக் அவருக்கு போட்டிருக்கக்கூடிய பிரைவேட் ஆர்டிகல்ஸும் இதுக்கு வரும். ஆனா அவருக்கு என்று அந்த ஆபீசருக்குன்னு அது குறிப்பிட்டப்பட்டிருக்கும், அந்த மாதிரிதான். சோ இந்த அட்ரஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் டவுன்ல இருந்து அவர் எந்த போஸ்ட் டவுன்ல இருக்காரோ, எந்த மாவட்டத்துல எங்க இருக்காரோ அந்த கேம்புக்கு டைரக்டா உங்களுக்கு வந்து சேரும். அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அது மீண்டும் உங்களுக்கு ரீடைரக்டும் ஆயிடும். ஓகேங்களா? சோ நான் சொன்ன மாதிரி இல்ல என்னென்ன சொன்னேன், அன்இன்ஷூர்ட் லெட்டர்ஸ், புக் பேக்கெட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ரெஜிஸ்டர் தபால் தான் அனுப்பணும்னு சொன்னாங்க. என்னென்னலாம் இந்த ஸ்பெஷல் பேக்ல அனுப்பக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, பார்சல்ஸ். சோ இங்க பாருங்க, பார்சல்ஸ், மணி ஆர்டர்ஸ், இன்ஷூர்ட், விபி எல்லாமே இந்த ஸ்பெஷல் பேக்ல அனுப்பக்கூடாது. இதெல்லாம் அவருக்கு என்று நான் என்ன சொல்றது, அது ரீடைரக்ட் வேணா பண்ணலாமே தவிர இந்த ஸ்பெஷல் பேக்ல இதெல்லாம் போட்டு அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ஒரு தபால்ல டியூஸ் இருக்கோ, போஸ்டேஜ் டியூ இருக்கோ, அதெல்லாமே இந்த ஸ்பெஷல் பேக்ல டெலிவரி பண்ணக்கூடாது. ஒன்லி லெட்டர் மெயில்ஸை மட்டும்தான் இந்த முறையில வந்து நம்ம அனுப்ப முடியும் அப்படின்றதுதான் இதோடைய சாராம்சம். ஒரே ஒரு செகண்ட், 1 செகண்ட். எஸ். சோ இல்ல என்ன அனுப்பலாம் அனுப்பக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்ன அனுப்பக்கூடாது? பார்சல், மணி ஆர்டர் அனுப்பக்கூடாது, இன்சூர் அனுப்பக்கூடாது, வேல்யூ விபி ஆர்டிகல்ஸ் அனுப்பக்கூடாது. அதெல்லாம் வேணும்னா அவங்க நார்மல் டியூ கோர்ஸ்ல டெலிவரி ஸ்லிப்ல போட்டு போஸ்ட்மேன் வேணா போய் டெலிவரி பண்ணலாமே தவிர இந்த பேக்ல போட்டு அனுப்பக்கூடாது. அவ்வளவுதான். ஓகேங்களா? அதே மாதிரி இது இப்ப நம்ம என்ன கவர் பண்ணிருக்கோம். சோ கேம்ப் ஆர்டிகல்ஸ் பார்த்தாச்சு. கேம்ப் ஆர்டிகல்னா அவர் கேம்ப்ல இருக்கும்போது அவருக்கு வரக்கூடிய தபால். ஸ்பெஷல் பேக்னா அதை போட்டு அனுப்பக்கூடிய பேக் தான் ஸ்பெஷல் பேக். இப்ப மூணாவது நம்ம பார்க்க போறதுதான் கேம்ப் பேக்ஸ். இது என்னன்னா, சரி இப்போ அவர் பேர்ல வரக்கூடிய தபால்கள் எல்லாமே நம்ம கேம்ப் பேக்ஸ்ல போட்டாச்சு. ஓகேங்களா? ஆனா
அவர் திரும்பி போயிட்டு இங்கிருந்து நம்மளுடைய தலைமையகத்துல இருந்து போயிட்டு அவர் திரும்பி இந்த ஆபீஸ்க்கு வர வரைக்குமே, ஓகேங்களா, வர வரைக்குமே நம்ம ஆபீஸ்னுடைய ஃபைல்ஸ், மத்த அபிஷியல் பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா. அவர் வர வரைக்கும் நம்மளால ஒரு சில கையொப்பம் எல்லாம் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம டீல் பண்ணாம இருக்க முடியாது. அந்த மாதிரி அலுவலக ரீதியான ஆபீஸ் ஃபைல்ஸ், அபிஷியல் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம போட்டு அனுப்பக்கூடிய அந்த பேக்குக்கு பேர் தான் கேம்ப் பேக். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கேம்ப் ஆர்டிகல்ஸ், கேம்ப் தபால்கள். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா கேம்ப் பேக். இந்த கேம்ப் பேக்ல எல்லாமே போடலாம். அதுல நம்ம பார்த்தோம்ல பார்சல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இது அப்படி கிடையாது. ஃபைலு, எல்லா விதமான உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே அனுப்பலாம். இந்த கேம்ப் பேக்க பார்சல் அப்படின்ற முறையில இது புக் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிப்பா வெயிட் அதிகமா இருக்கும் ஃபைல் இருக்கும்போது. இதை வந்து பார்சலா புக் பண்ணுவாங்க. இந்த பார்சல் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் ரூட்ல தான் உங்களுக்கு போகும், தரை வழியாக மட்டும்தான் உங்களுக்கு பயணிக்கும். அந்த டாரிஃப் என்னவோ அது போடுவாங்க. சாதாரண பார்சல் 10 கிலோக்கு என்ன உங்களுக்கு ரேட்டோ அது போடுவாங்க. அது கூட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 17 ரூபாய். அது கூட இல்லாம இன்சிடென்டல் சார்ஜா ஒரு 16 ரூபாய் கூடுதலாக பெறுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம கொண்டு போய் அதை நேர்ல டெலிவரி பண்ணி திரும்ப வரதுக்கு உண்டான அந்த இதர செலவுகளுக்காக இன்னொரு 16 ரூபாய் நம்ம வந்து இன்சிடென்டல் சார்ஜா வாங்கிப்போம். ஸோ பார்சலா பண்ணிக்கலாம், 10 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம் மேக்சிமம். 10 கிலோக்கான பார்சல் சார்ஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கூட ஒரு 16 ரூபாய் இன்சிடென்டல் சார்ஜ் வந்து நம்ம கட்டணும்னு சொல்றாங்க. சோ இது வந்து என்ன சொன்னேன், தரை வழியாக தான் போகும்னு நான் சொன்னேன். ஆனா ஒருவேளை அர்ஜென்ட்டா இருக்கிற பட்சத்துல என்ன சொல்றாங்கன்னா, இதே கேம்ப் பேக்க நம்ம வந்து ஏர் பார்சலாவும் புக் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்கிரீன் வரல, ஒரே நிமிஷம் மேம் ஸ்கிரீன் நான் ஒரே நிமிஷம் பிரசன்ட் பண்ணிடுறேன். ஒன் செகண்ட். ஒரே செகண்ட். ஓகே மேம், இப்ப வந்துருச்சு. நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். இது வந்து சர்ஃபேஸ் ரூட்ல போகுன்றதுனால லேட் ஆகும் இல்லையா. அதனால என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஏர் பார்சலா கூட இதை புக் பண்ணிக்கலாம். ஏர் பார்சலை புக் பண்ணும்போது அந்த ஏர் பார்சலுக்குரிய ரேட்டு டிபெண்டிங் அப்பான் த வெயிட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வாங்கிப்போம். இது கூட அங்க 16 ரூபாய் வாங்கணும், இங்க 6 ரூபாய் இன்சிடென்டல் சார்ஜா வாங்குவோம். சோ சாதா பார்சல்னா இன்சிடென்டல் 16 ரூபாய். ஏர் பார்சலா பண்ணும்போது நமக்கு டாரிஃபே அதிகமா வரும்ன்றதுனால 6 ரூபாய் நம்ம இன்சிடென்டல் சார்ஜா அந்த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கேம்ப் பேக் வந்து நான் என்ன சொன்னேன், பார்சலா புக் பண்ணலாம்னு சொன்னேன். லெட்டராவும் புக் பண்ணலாம். சின்னதா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நோ வாய்ஸ் மேம். வாய்ஸ் கேட்கலையா மேம்? இப்போ ஸ்கிரீன் அண்ட் வாய்ஸ் ஓகே தானே? யாராவது சொல்லுங்க, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே மேடம். எஸ் மேம், ஓகே மேம், தேங்க்யூ. ஐல் கண்டினியூ. தேங்க்யூ ஸோ மச். சோ இப்போ இந்த கேம்ப் பேக் வந்து நான் என்ன சொன்னேன், பார்சலா புக் பண்ணலாம், ஏர் பார்சலா புக் பண்ணலாம், நார்மல் லெட்டராவும் புக் பண்ணலாம். ரொம்ப கம்மியா இருக்கு, சின்ன சின்ன கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து லெட்டர் மெயிலாவும் புக் பண்ணலாம். லெட்டர் மெயில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா வேற எந்த அடிஷனல் போஸ்டேஜும் வாங்க மாட்டோம். நார்மலா ரெஜிஸ்டர் ஃபீ, அந்த லெட்டருக்குரிய அந்த சார்ஜஸ் வாங்கி நம்ம தாராளமா அமைச்சிடலாம். எப்படி ஸ்பெஷல் பேக்கை நம்ம எல்லா நாளும் சண்டே உட்பட டெலிவரி பண்ணுவோமோ அதே மாதிரி கேம்ப் பேக்கும் எல்லா நாளும் இன்க்ளூடிங் சண்டே அண்ட் போஸ்டல் ஹாலிடே நம்ம டெலிவரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு ஆஃபீஸ் இருக்கு அவங்களுக்காங்க. அதனால இந்த கேம்ப் பேக்ல 2 லேபிள்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு அட்ரஸ் லேபிள், யாருக்கு போகணும்ன்ற அந்த அட்ரஸ் லேபிள். இன்னொன்னு வந்து டேக் லேபிள். என்ன இது கேம்ப் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் போட்டு ஒரு டேக் லேபிள் இருக்கும். சோ இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் பேக். சோ இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப நம்ம பார்த்ததுதான் முக்கியமான விஷயம். சோ கேம்ப் ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியுது. அந்த கேம்ப்ல இருக்கிற ஆபீசருக்கு வரக்கூடிய அபிஷியல் பிரைவேட் அவர் பேர்ல வரக்கூடிய தபால் அனுப்புறதுக்கு பேரு கேம்ப் ஆர்டிகல்ஸ். அதை போட்டு அனுப்புற பேகுக்கு பேரு ஸ்பெஷல் மெயில் பேக். அதுக்கு ஒரு லிஸ்ட் எல்லாம் வச்சு போகும். அண்ட் அதே மாதிரி ஆபீஸ் சம்பந்தப்பட்ட நம்மளோட அபிஷியல் ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு பேரு கேம்ப் பேக். அந்த கேம்ப் பேக சாதாரண லெட்டர் மெயிலா அனுப்பிக்கலாம், நார்மல் பார்சல் அனுப்பிக்கலாம் 10 கிலோவுக்கு மிகாமல், அல்லது ஏர் பார்சலா அனுப்பிச்சுக்கலாம். கூட அந்த இன்சிடென்டல் சார்ஜ் எல்லாம் பண்றோம். இந்த ஸ்பெஷல் பேக்கும் சரி கேம்ப் பேக்கும் சரி சண்டேஸ் ஹாலிடேஸ்ல கண்டிப்பா இதை தாராளமா டெலிவரி பண்ணலாம். ஓகேங்களா. சோ இதான் பாத்தீங்கன்னா இந்த மூணுக்கும் இருக்கிற வித்தியாசம். ரொம்ப சிம்பிளா இது பார்த்தாச்சு. இப்ப நம்ம இதுல கண்டினியூஸா என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஆபீசர் எல்லாம் எங்கெங்க டூர் போறாங்க நமக்கு எப்படி தெரியும்? ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மத்த டிபார்ட்மெண்ட் எப்படி தெரியும்னா அதுக்கு கண்டிஷன் சொல்றாங்க. சோ யாரெல்லாம் இந்த மாதிரி கேம்ப்ல போகக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்க அந்தந்த சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஆபீஸ்க்கு அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்பெல்லாம் இங்க இருக்காங்க இல்லைன்றத பத்தின டூர் ப்ரோக்ராமையே நமக்கு வந்து சமர்ப்பிக்கணும். அதை வச்சுதான் நம்ம இங்க இருந்து அந்த கேம்ப் பேக் எல்லாம் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா உங்களோட டூர் ப்ரோக்ராம் ஹையர் ஆபீசர்ஸ் வந்து நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கிட்ட முன்கூட்டியே அட்வான்ஸா சமர்ப்பிச்சிடணும். ஓகேங்களா.
அடுத்தது இது லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேம்ப் இதுல வந்து அந்த ஆபீசருக்கு மட்டும் கிடையாது, அந்த ஆபீசர் உடன் அதே அலுவலக பயன்பாட்டிற்காக யாராவது போயிருப்பாங்களே, அவங்க கூட போகக்கூடிய அக்கம்பனி பண்ணக்கூடிய வேற ஏதாவது ஆபீசர் இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய ஆர்டிக்கிளும் இதே மாதிரி கேம்ப் பேக்ல போட்டு டெலிவரி பண்ணலாம் அப்படின்றது இந்த பேரா. ஸோ டூர் ப்ரோக்ராம்ல அதையும் அவங்க சேர்த்தே சொல்லணும். நான் மட்டும் போக மாட்டேன், என் கூட இந்த ஆபீசரும் சேர்ந்துதான் டிராவல் பண்ணுவாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் அவங்க முன்கூட்டியே சேர்த்துதான் அவங்களோட டூர் ப்ரோக்ராம்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த அபிஷியல் ஆர்டிகல்ஸ் பார்த்து கேம்ப் பேக்ஸ் இது எல்லாமே பார்த்தாச்சு. இன்னும் நமக்கு ரெண்டு தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிஓ கைடோட கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ரெண்டு தான். ஒன்னு மணி ஆர்டர், இன்னொன்னு ஐபிஓ. ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செக்ஷன் 5 மணி ஆர்டர்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப எலக்ட்ரானிக் மணி ஆர்டர், முன்னாடி நமக்கு சாதாரண மணி ஆர்டர் இருந்தது இல்லையா? சோ ஒரு மணி ஆர்டர் அப்படிங்கிறது என்னது? ஒரு பணத்தை ஒருவர் இன்னொருவருக்கு அனுப்பக்கூடிய ஒரு முறை. ஓகேங்களா? ஒரு அமௌண்ட் வந்து அனுப்புவாங்க. இதுல பணம் அனுப்புறவங்களுக்கு பேர் என்னது? ரெமிட்டர். பணம் அனுப்புறவங்க சென்டர் சொல்றோம் இல்லைங்களா? அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி தபால்ல சென்டர் அட்ரஸின்னு சொல்றோமோ அதே மாதிரி மணி ஆர்டர்ல பணம் அனுப்புறவங்களுக்கு பேர் ரெமிட்டர், பணத்தை பெறுபவர்களுக்கு பேரு பேய். ஓகேங்களா? அவங்களுக்கு பேர் பேய். சோ மணி ஆர்டரோட மேக்ஸிமம் லிமிட் என்ன? இப்ப எல்லாமே இஎம்ஓங்கிறதுனால நாட் ஒன்லி இஎம்ஓ, நார்மல் மணி ஆர்டருக்கும் மேக்ஸிமம் அப்படிங்கிறது மினிமம் ரூபாய், மேக்ஸிமம் 5000 ரூபாய். ஒரு சிங்கிள் மணி ஆர்டர்னுடைய அதிகபட்ச அப்படியே வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். சோ ரெமிட்டர் என்ன பண்ணுவாரு? இப்ப இஎம்ஓ ஃபார்ம் முன்னாடி சாதாரண ஃபார்ம் இருந்தது இல்லைங்களா? சோ எல்லாத்தையும் இந்த ரெமிட்டர் வந்து இந்த மணி ஆர்டர் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃபில் அப் பண்ணி அவரோட கையொப்பம் அல்லது அவருடைய இம்ப்ரெஷன், அவருடைய கைரேகையிட்டு பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த என்ட்ரைஸ் எல்லாமே நீட்டா இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ எழுதி பண்ணணும். இது போக அவர் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் அவர் கொடுக்கணும்ன்ற பட்சத்துல அந்த கூப்பன் போர்ஷன்ல ஏதாவது கம்யூனிகேஷன் கூட அவங்க எழுதிக்கலாம் இல்லையா? சோ இந்த மாதிரி முழுக்க பண்ணி நம்ம கவுண்டர்ல என்ன பண்ணுவாரு? அந்த மணி ஆர்டருக்கு என்று நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கவுண்டர் அவர்ஸ்ல அவர் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. இதுதான். ஓகேங்களா? இந்த மணி ஆர்டர்ல சில கண்டிஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேயினுடைய பேரு எவ்வளவு தெளிவா இருக்கணும். ஏன்னா பணம் போய் டெலிவரி ஆகணும். அதனால மணி ஆர்டர் என்ன சொல்றாங்கன்னா, ரூரல் ஏரியாக்கு எதாவது அனுப்புறாங்க, ஒரு வில்லேஜஸ்க்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அட்ரஸ் அனுப்பும் பட்சத்துல அப்பா பேரையும் சேர்த்து குறிப்பிடணும்னு சொல்றாங்க. அதாவது அவங்க அப்பா பேரையும் சேர்த்து மென்ஷன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா ஈஸி ஐடென்டிபிகேஷன். நிறைய பேர் ஒரே பேர்ல இருப்பாங்க கிராமத்துல, அதனால ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக பேர் எழுதணும். அதே மாதிரி ஒரு 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 பெண்மணிக்கு விமன் பேய்க்கு அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் பேரையும் சேர்த்து எழுதுனா கரெக்டான ஆளை பார்த்து தேடி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெரிய டவுன், இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய டவுன்ல அனுப்பும் பட்சத்துல முழுமையாக அட்ரஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. தெரு பேர் என்ன, வீட்டோட பேர் என்ன, போஸ்ட்ல அட்ரஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி யாராவது ஒரு ஆபீசர்ஸ்க்கு அனுப்பும்பொழுது அவருடைய ரேங்க் என்ன, அவர் என்ன மாதிரியான டெசிக்னேஷன், அவர் என்ன மாதிரியான வேலை பண்றாங்கன்றதையும் ஆட் பண்ணி பண்ணணும்ன்றாங்க. சோ ஒரு பேர் தான் எழுதணும், மல்டிபிள் பேஸ் கிடையாது, ஒரு பேர் தான் எழுதணும். அலுவலகத்தை குறிப்பிடும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அபிஷியல் அப்படிங்கும் போது அவங்களுடைய டெசிக்னேஷன் என்ன பேரு அந்த மாதிரி குறிப்பிடலாம் அப்படின்றாங்க. சோ ஒரு பேயினுடைய பெயர் விலாசம் எழுதுறதுக்கு இவ்வளவு முறைகள் அப்படின்றது குறிப்பிடணும்னு சொல்றாங்க. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் மணி ஆர்டர் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் பொறுப்பேற்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான அட்ரஸோ இல்ல சரியான ஒரு விலாசத்தையோ குறிப்பிடாம ராங் பேமெண்ட் ஏதாவது ஆனா அதற்கு நிர்வாகம் பொறுப்பாகாது. அப்புறம் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்க மறுத்துடுறாங்க, பேய் மறுக்கும் பட்சத்திலயோ இல்ல ஏதோ ஒரு டிலே ஆகும் பட்சத்திலயோ அந்த மாதிரி ஏதாவது ஒமிஷன் ஆனா அதற்கும் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுப்பேற்காது. சோ அவங்க அட்ரஸ் கரெக்டா எழுதாம அவங்களுடைய அஜாக்கிரதைனாலயோ வேற ஏதாவது ஒரு டிலே இல்ல ரெஃப்யூஸ் பண்றாங்க அதனால பேமெண்ட் ஆகல அப்படின்ற பட்சத்துல அதுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. சோ மணி ஆர்டர் கமிஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அப்படியே தெரிஞ்சதுதான். 20 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 1 ரூபாய் அப்படின்றது அதனுடைய கமிஷன். சோ இப்ப ரெமிட்டர் என்ன பண்றாரு? கரெக்டா அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுக்கும் பட்சத்துல ரெமிட்டருக்கு ஒரு ரசீது என்பது கொடுக்கப்படும். சோ ரெசிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எவ்வளவு பணம் அனுப்புறாங்க அப்படின்றது பண்ணணும். ஏதாவது எரர் இருக்கு, அட்ரஸ் ஏதாவது திருத்தம் இருக்கு அப்படின்னா உடனே அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அதை திருத்தியும் கொள்ளலாம். சோ அது வந்து பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது பேய். இப்ப என்ன பண்றோம்? ரெமிட்டர் எப்படி எல்லாம் அட்ரஸ் எழுதுறான்னு சொல்றோமா, அந்த பக்கம் பணம் பெறுபவர்கள் என்ன பண்ணுவாங்க? கையொப்பமிட்டு பண்ணுவாங்க. மணி ஆர்டர்லயும் அக்னாலஜ்மெண்ட்லயும் கையெழுத்தோ அல்லது கைரேகையோ பண்ணணும். கைரேகை இருக்கும் பட்சத்துல அதுக்கான ப்ராப்பர் விட்னஸ் வாங்கணும். வால்யூம் 6ல மணி ஆர்டர் பேமெண்ட்டையும் நம்ம தனியா ரொம்ப டெப்தா பார்ப்போம்.
சோ இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட்ல இதையும் பண்ணுவோம். சோ அக்னாலஜ்மெண்ட் என்ன ஆகும், திரும்ப ரெமிட்டருக்கே அவங்களுக்கு வந்து திரும்பி வரும். பணம் பெற்றதற்கான அத்தாட்சி என்பது அக்னாலஜ்மெண்ட் யாருக்கு வரும், திரும்பவும் ரெமிட்டருக்கே வந்துடும். இவ்வளவுதான் மேடம், இவ்வளவுதான். இல்லிட்ரேட் பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், விட்னஸோட பிரசன்ஸ்ல தான் கண்டிப்பா அது கொடுக்கணும். சோ இதெல்லாமே நம்ம டெலிவரி எண்ட்ல ரொம்ப டெப்தா பார்ப்போம். ரீடைரக்ஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரீடைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் மணியோட பே பண்ணாத வரைக்கும் ஓகேங்களா. அதாவது ரீடைரக்ஷன் எப்ப வரும், ஒரு ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க, இந்த இடத்துல இருந்து குடிபெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ரீடைரக்ஷன் அப்படிங்கிறது வரும். சோ நார்மலா அட்ரஸி ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்து ரீடைரக்ட் பண்ணும் பட்சத்துல அதுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்மே, எந்தவித அடிஷனல் கட்டணம் என்பதுமே கண்டிப்பா கிடையாது. சோ இது ரொம்ப முக்கியம். ரிவைஸ்ட் அட்ரஸ்க்கு நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம தாராளமா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருவோம். இதுவே ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ரீடைரக்ஷன் பண்றாங்க, அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த நம்ம உள்ளூர் ரேட்டுக்கும் ஃபாரின் ரேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை பே பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க, இங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட் ரெடியா இருந்தாங்கன்னா அப்போ அந்த கமிஷன் எல்லாம் வாங்கிட்டு நம்ம அந்த கரஸ்பாண்டிங் ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பலான்றாங்க. பட் இது பிராக்டிகலி எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, ஆனா இருக்கு, ரூல்ல இருக்கு. ஃபாரின் கண்ட்ரிக்கும் இந்த ரெண்டுத்துக்குமான கமிஷன் டிஃபரன்ஸை பே பண்ணாங்கன்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரீடைரக்ஷன். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மணியோட ரீடைரக்ட் பண்றதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜ், எந்த வித கூடுதலான கட்டணமும் ஒரு ரெமிட்டர் பே பண்ண வேண்டியன்ற அவசியம் கிடையாது, பேயும் அவசியம் கிடையாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்களா மேடம், இதுதான் பாருங்க. இப்போ வந்து ஆல்டரேஷன் இன் அட்ரஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன பண்றாங்க, மணி ஆர்டர் அனுப்பிச்சிடுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு யோசனை வருது, ஐயோ அட்ரஸ் இது இல்லையே அதுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டு விதமா பார்க்கலாம். அட்ரஸ்ல ஆல்டர் பண்ணணும்னா என்ன என்ன அதுக்கான சார்ஜ், பேரே மாத்தணும் இவங்களுக்கு கிடையாது, இது தெரியாம அனுப்பிட்டேன் இன்னொருவருக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு என்ன. சோ மணி ஆர்டர் வந்து இன்னும் பே ஆகல, இன்னும் இவர் அனுப்பிட்டாரு டிரான்சிட்ல இருக்கு, இன்னும் அது போய் சேரல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து பேயோட அட்ரஸ வந்து மாத்திக்கலாம். இதுக்கு எந்த விதமான இதுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. எப்படி ரீடைரக்ட் பண்றது கிடையாதோ அதே மாதிரி இந்த அட்ரஸை மாற்றம் செய்வதற்கு ஆல்டர் பண்றதுக்கான கூடுதல் கட்டணம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இதுதான் உங்களுக்கு சேஞ்ச் கிடையாது. ஆனா அடுத்து நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, எஸ் இது ரொம்ப முக்கியம். ஆல்ட்ரேஷன் ஆஃப் பேயிஸ் நேம். ஒருவேளை பெயரை மாத்துறீங்க, ஒரு ஒரு நபருக்கு பதிலா அதை இன்னொருவருக்கு கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்க மணி ஆர்டர் அப்படின்னா அதை கூட மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. அது ஆனா அதுக்கு என்ன பே பண்ணணும், அவங்க ஒரு செகண்ட் கமிஷன் பே பண்ணணும். உதாரணத்துக்கு 100 ரூபாய் அனுப்புறாங்கன்னா அவங்க முதல் கமிஷன் மணி ஆர்டர் கமிஷன் முதல்ல 5 ரூபாய் பே பண்ணிருப்பாங்க, இப்ப இன்னும் பேமெண்ட் ஆகல. இது நடுவுல நிலுவையில இருக்கும் வகையில பெயரை மாத்தணும் அப்படின்னா செகண்ட் கமிஷனா இன்னொரு ஒரு 5 ரூபாய் அவங்க பணத்தை செலுத்தி அதுக்கப்புறம் அவங்க பெயரை வந்து மாத்தி அதை வந்து ப்ரொசீட் பண்ணலான்றதுதான் ரூல். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீடைரக்ஷனுக்கு காசு கிடையாது, அட்ரஸ் மாற்றுறதுக்கு காசு கிடையாது. ஆனா பேயினுடைய பெயரை மாற்றுவதற்கு முதல் கமிஷனுக்கு இணையாக அதே அமௌண்டா செகண்ட் கமிஷனை பே பண்ணி தான் அதை பேய் நேம மாத்த முடியும். ப்ரொவைடட் என்னது, அந்த மணி ஆர்டர் வந்து பேமெண்ட் ஆயிருக்க கூடாது, அதுதான். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸ்டாப்பேஜ் ஆஃப் பேமெண்ட். இது ஒன்றும் கிடையாது, மணி ஆர்டர் வந்து பேமெண்ட் ஆகாத பட்சத்துல அதை இடையிலேயே நிறுத்தணும் வேண்டான்னு நினைச்சு அதை வந்து திரும்ப நம்ம வந்து ரீகால் பண்ணணும்னு நினைச்சா அதை தாராளமா பண்ணிக்கலாம். திரும்ப ரெமிட்டரை அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் கமிஷனை கழித்து விட்டு கொடுத்த கமிஷன் நமக்கு அவங்களுக்கு திரும்ப வராது. ஆனா பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப பெறலாம். இந்த பேமெண்ட்டை நிறுத்துறதுக்காக டெலிகிராம் இல்ல அந்த காலத்துல இந்த டெலிகிராம்லாம் தந்தி எல்லாம் ஏதாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த தந்திக்கான செலவையும் கேன்சல் யாரு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே தான் அதை பேர் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து சொல்றாங்க. இதுதான் ஸ்டாப். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், இது பாத்துக்கோங்க, டிஸ்போசல் ஆஃப் டீடைன்ட் ஆர் ரெஃப்யூஸ்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்றாங்க. சோ ஒருவேளை பேய் வந்து கண்டுபிடிக்கவே முடியல அல்லது பேய் வந்து மறுத்துடுறாங்க அப்படின்னா அந்த பணம் அப்கோர்ஸ் யாரு அனுப்புனவங்களுக்கே திரும்ப வந்துடும், ஆனா கமிஷன் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒருவேளை பேய் கிட்ட போகுது, அவர் இல்லாத பட்சத்துல நம்ம யூஸ்வலாவே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இன்டிமேஷன் கொடுத்து 7 நாள் வச்சிருப்போம், 7 நாளும் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப வந்துடும். ஆனா எது ரிட்டர்ன் வந்தாலும் என்ன கிடையாது, கமிஷன் வந்து எந்த வகையிலும் திரும்ப வந்து கொடுக்கப்பெற மாட்டாரு. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம் பாயிண்ட்ல இந்த வாய்ட் மணி ஆர்டர் ப்ளீஸ் பாத்துக்கோங்க. வாய்ட் மணி ஆர்டர்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஒரு மணி ஆர்டர் அனுப்புறாரு ஒருத்தர், ஒரு ஏங்கிற ஒரு பர்சன் பிக்கு ஒருத்தர் அனுப்புறாரு. சோ பி பர்சனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பே பண்ண முடியல, அது திரும்பவும் ஏக்கு வருது. ஆனா ஏவையும் கண்டுபிடிக்க முடியல, அட்ரஸ் சரியா இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியல.
இது பொதுவா நம்ம தபாலா இருந்தா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சென்டர் கண்டுபிடிக்கணும்னா RLO ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம் இல்லைங்களா. சோ இதுக்கு இங்க மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் அனுப்ப முடியல, திரும்ப இந்த பணத்தை இங்கேயும் அனுப்ப முடியல. ஆனா பணம் வேற. அந்த மாதிரி பணத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மணி ஆர்டரே என்ன ஆயிடும் அப்படின்னா வாய்ட் ஆயிடும். அது வந்து ஒண்ணுமே இல்ல. வாய்ட்னா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லைன்றது ஆகி போயிடும். அண்ட் அந்த பணம் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட்டுக்கு அது கிரெடிட் ஆயிடும். ஏன்னா பணம் இல்லையா, தபால்னா ஓகே RLOக்கு போகும். அங்க குறிப்பிட்ட அன்ரெஜிஸ்டரா இருந்தா 1 மாசமோ, ரெஜிஸ்டரா இருந்தா 3 மாசமோ வச்சு அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. பட் இது பணங்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஆர்டர் வாய்ட் ஆயிட்டு உங்களுக்கு என்ன பாங்க, அந்த அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட் வந்து தன்னோட அக்கௌண்ட்டுக்கு அதை எடுத்துக்கும். ஆனா இதை உணர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு பேயோ அல்லது ரெமிட்டர் அனுப்புனவரோ வந்து அப்ளை பண்றாங்க, இல்ல இல்ல இந்த பேமெண்ட் இது என்னோடதான் மணி ஆர்டர், எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த தபால் எல்லாம் கவர்மெண்ட்ல எங்க போயிடும்னு பாத்தீங்கன்னா போஸ்டல் அக்கௌண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய PAO ஆஃபீஸ்க்கு போயிடும். சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, PAO ஆபீஸ்னுடைய அனுமதியோட அந்த பணத்தை வந்து கொடுக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க, அதாவது மணி ஆர்டர் புக் பண்ணி உங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் அவங்க வந்து கிளைம் பண்ணும். 1 வருஷத்துக்கு மேலானா அது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாங்க. ஓகேங்களா. சோ இதுதான் முக்கியம். வாய்ட் மணி ஆர்டரை திரும்பவும் கிளைம் பண்ணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன, 1 வருஷம் ஆகணும். 1 வருஷத்துக்குள்ள வந்து அவங்க அப்ளை பண்ணும். ஓகேங்களா. சோ இதுவே என்ன சொல்றாங்கன்னா ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் மணி ஆர்டர், முன்னெல்லாம் ஃபீல்டு மணி ஆர்டர்னு ஒன்று இருந்தது. சோ அங்க அங்க உங்களுக்கு டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றவங்களோ அவங்க ஃபேமிலிக்காக வந்து ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் மணி ஆர்டர் வாங்குவாங்க. சோ அந்த மாதிரி ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய மணி ஆர்டர் இருந்ததுன்னா இந்த 1 வருஷம் என்பது 2 வருஷங்களாவே எடுத்துக்கலான்றாங்க. அப்படியே டபுள். அவங்களுக்கு மட்டும் என்ன சொல்றாங்க, டபுளா வந்து 2 வருஷத்துக்குள்ள கூட வந்து முறையிட்டாங்க அப்படின்னா அதே PAO போஸ்டல் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர்னுடைய அனுமதியோட அத்தாரிட்டியோட அதை திரும்பவும் உங்களுக்கு பே பண்ண முடியும் அப்படின்றதுதான் இந்த வாய்ட் மணி ஆர்டர். சோ வாய்ட்னா 2 பக்கமுமே பே பண்ண பணம் போக முடியாத பட்சத்துல அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அந்த மணி ஆர்டர்ன்றது ஒண்ணுமே இல்ல, வாய்டுன்னு ஆயிடும். அதுக்கு தான் வாய்ட் மணி ஆர்டர். 1 வருஷத்துக்குள்ள திரும்ப கிளைம் பண்ணிடணும். அதே ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய மணி ஆர்டராக இருந்தால் அதை வந்து 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். சோ இதான் வாய்ட் மணி ஆர்டர்ல உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஸ்பெஷல் மணி ஆர்டர் ஃபார்ம்ஸ் முன்னாடிலாம் கவர்மெண்ட்ல ஒரு சில பர்பஸ்க்காகவே தனியாக அச்சிடப்படும் அந்த மணி ஆர்டர் தான் ஸ்பெஷல் மணி ஆர்டர் ஃபார்ம். இது அந்தந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் இப்ப நமக்கு பிராக்டிஸ்லயே கிடையாது. ஓகேங்களா. சோ மணி ஆர்டர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னது, IPO. இதுவும் முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட்ல எல்லாம் முக்கியம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதுல இந்த மாதிரி சில இந்த கவுண்ட் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப மணி ஆர்டர்ல மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எதுக்கு பணம், செகண்ட் கமிஷன் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, பேய் நேம் மாத்துறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாய்ட் மணி ஆர்டருக்கு அந்த பீரியட் 12 மாசம், 1 வருஷம் 2 வருஷம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. IPO பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன டினாமினேஷன் இருக்கு, கமிஷன், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமா. சோ இந்தியன் போஸ்டல் ஆர்டர் இது என்னது, இதுவும் பணம். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே மணி ரெமிட்டன்ஸ் சம்பந்தப்பட்டதுதான். சோ யாராவது சின்ன சின்ன பணம் யாராவது ஒருவர் இன்னொருவருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த இந்தியன் போஸ்டல் ஆர்டர் அப்படின்றத அனுப்புவாங்க. இப்போ RTIக்கான கட்டணம், இல்ல ஒரு பணம், ஒரு சின்ன பணம் யாருக்காவது செலுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது செக்குக்கெல்லாம் முன்னாடி அதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது இந்த IPO தான், இந்தியன் போஸ்டல் ஆர்டர் தான். இந்த போஸ்டல் ஆர்டர் முன்னாடி நிறைய டினாமினேஷன்ல இருந்தது. ஆனா இப்போ நமக்கு 4 டினாமினேஷன் தான், 10, 20, 50, 100. மத்த எல்லாமே கேன்சல் ஆகி அதெல்லாம் எல்லாம் திருப்பி கொடுத்தாச்சு. முன்ன ₹1, ₹2, 5 எல்லாமே இப்ப கேன்சல் ஆகி போச்சு. இப்ப இருக்கிறதே 10, 20, 50, 100. இதுக்கு கமிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 5, 10. ஓகேங்களா. சோ இதுதான் உங்களுக்கு இந்த 4 IPO கமிஷன் வந்து இவ்வளவுதான். சோ ஒரு ₹10 போஸ்டல் ஆர்டர் வாங்கணும்னா 10 கொடுத்து வாங்க முடியாது, கமிஷன் சேர்த்து ₹11 தான் கொடுத்து வாங்கணும். ஓகேங்களா. சோ இப்போ ஒரு பிரேக் அமௌண்ட்ல அவங்க பே பண்ணும், புரோக்கன் அமௌண்ட்ஸ்ல பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருவருக்கு செலுத்த வேண்டிய தொகை அப்படிங்கிறது ஒரு சுமார் ஒரு ₹23 வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. ₹23 அப்படின்னா ₹23 மணி ஆர்டரே நமக்கு IPOவே கிடையாது. ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புரோக்கன் அமௌண்ட்ஸ் எவ்வளவு போதலையோ அதற்கு இணையான போஸ்டல் ஸ்டாம்ப் என்பதை அதை மேல ஒட்டி அதனுடைய மதிப்பை வந்து கூட்டிக்கலாம். இப்ப 20 அப்படின்ற போஸ்டல் ஆர்டர் வாங்கிட்டு ₹3 நம்ம சாதாரண ஸ்டாம்ப் அது மேல ஒட்டினா அதனுடைய வேல்யூ என்ன ஆயிடும், 23 ஆயிடும். அதை வந்து அவங்க வந்து அனுப்பலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த புரோக்கன் அமௌண்ட்ஸ் நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, அதனோட மதிப்பு கூட்டுறோம் இல்லைங்களா, அதுக்கு கண்டிஷன் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா ₹3 மேல அதனுடைய வேல்யூ போகக்கூடாது. சோ ஸ்டாம்பினுடைய வேல்யூ ₹3 மேல போக கூடாது. அதே மாதிரி ₹100 மணி ஆர்டருக்கு ஸ்டாம்பே ஒட்டக்கூடாது. ஓகேங்களா. இந்த 10ல ஒட்டலாம், 20 ஒட்டலாம், 50ல ஒட்டலாம். ஆனா ₹100 போஸ்டல் ஆர்டர்ல ஒட்டவே கூடாது.
4 ஸ்டாம்புக்கு மேலயும் ஒட்டக்கூடாது. நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் 4 இருக்கணும். சோ இது ரொம்ப நுணுக்கமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10, 20, 50 இது 3 மேலதான் ஸ்டாம்பே ஒட்ட முடியும். ஒட்டுற ஸ்டாம்பினுடைய எண்ணிக்கை 4க்கு மிகாமல் இருக்கணும். அதனுடைய மதிப்பு வேல்யூ 3க்கு கம்மியா தான் இருக்கணும். 3 அல்லது அதுக்கு குறைவாக தான் இருக்கணும். 100 ரூபா ஸ்டாம்ப்ல ஒட்டவே முடியாது. 100 ரூபா போஸ்டல் ஆர்டர் மேல ஒட்டவே முடியாது. அதே மாதிரி மினிமம் 99 பைசாக்கு மேலதான் ஸ்டாம்ப் ஒட்டணும்ன்றாங்க. அப்பனா என்னது, அட்லீஸ்ட் 1 ரூபாய் ஸ்டாம்பாவது ஒட்டணும் அப்படின்றதுதான் இதனுடைய தாற்பயம். சோ இது வந்து இருக்கு. இது நம்ம பிராக்டிக்கலா கண்ணுல பாக்கலன்றதுனாலும் இந்த மாதிரி ஸ்டாம்ப் ஒட்டி பாக்கலாம். இதெல்லாம் நமக்கு ரூல்ல இருக்கு. சோ எக்ஸாம் பாயிண்ட்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா உங்களுக்கு போஸ்டல் ஆர்டர். இதுல பாத்தீங்களா போஸ்டல் ஸ்டாம்புக்கு என்றே பிரத்யேகமாக இடம் இருக்கு பாத்தீங்களா. இங்கெல்லாம் ஒட்டுவாங்க. இங்கெல்லாம் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது ஒட்டுவாங்க. ஓகேங்களா. இங்க ஓட்டுவாங்க, இங்க ஓட்டுவாங்க. இந்த மாதிரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ஓட்டுவாங்க. யாருக்கு பே பண்றாங்களோ அவங்களோட பெயரை இங்க குறிப்பிட்டுருவாங்க. யார அனுப்புறாங்களோ அனுப்புறவங்க அவங்களுடைய எந்த போஸ்ட் ஆபீஸ்ல இஷ்யூ பண்றாங்க அதனுடைய டேட் ஸ்டாம்ப், போஸ்ட் மாஸ்டருடைய கையொப்பம் எல்லாமே இதனுடைய சைட்ல இருக்கும். சோ இதாவது பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் போஸ்டல் ஆர்டர். சோ நான் சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்களா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஒட்டிருக்காங்க. பாத்திருக்கீங்களா? 2 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டிருக்காங்க. இதுல பாருங்க 1 ரூபாய் 2.50 பைசா 4 ஸ்டாம்புக்கு மிகாமல் இருக்கு. ஆனா 3 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி தான் ஒரு மணி ஆர்டர் அப்படிங்கிறது. அதனுடைய இப்ப இதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறதுக்கு 10 பிளஸ் 2 ரூபாய் ஸ்டாம்போட சேர்த்து 12. இதுவும் அதே மாதிரிதான் 10 பிளஸ் 1 பிளஸ் 2.50 பைசா 12 ரூபாய் இதனுடைய வேல்யூ. மேல 12 கீழே 12. சோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு ஒரு போஸ்டல் ஆர்டர் அப்படின்றது இருக்கும். இந்த போஸ்டல் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் மட்டும் நமக்கு வைக்க பார்த்துடலாம். இந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிறது பயன்படுத்தாத ஸ்டாம்ப் தான் யூஸ் பண்ணணும். டீஃபேஸ் பண்ணதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான ஸ்டாம்ப்ஸ் மட்டும்தான் அதுல பயன்படுத்தணும். ஓகேங்களா. அது மாதிரி பயன்படுத்தணும். சோ இந்த மோஸ்ட்லி எல்லா விதமான சப் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸஸ்ல இந்த மாதிரி போஸ்டல் ஆர்டர் இருக்கும். பிரான்ச் ஆஃபீஸும் என்ன சொல்றாங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸ்னுடைய அனுமதியை பெற்று போஸ்டல் ஆர்டர் சேலோ அல்லது பேமெண்ட்டோ பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆனா அதுக்கான அங்கீகாரத்தை வாங்கணும்னு சொல்றாங்க. அதை வாங்குறதுக்கோ கொடுக்கறதுக்கான அங்கீகாரம் பெற்றுவிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது யாருக்கு பே பண்றோமோ அவங்க வந்து எந்த ஒரு சப் அல்லது ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல வேணாலும் இதை போய் என்கேஷ் பண்ணிக்கலாம். இதற்கான இப்ப 12 ரூபாய்க்கு ஒரு ஐபிஓ இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதற்கான பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு நியர்பை ஹெட் அல்லது போஸ்ட் ஆபீஸ்லயும் பண்ணலாம். அல்லது கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க்ல கூட எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. சோ இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐபிஓ மேல இப்படி கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பேங்க்ல கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஐபிஓ. சோ நான் சொல்றது கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பேங்க்ல பே பண்ணுன்றது அது குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த பேங்க்ல மட்டும்தான் அதற்கான பணத்தை போய் எடுக்க முடியும். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த போஸ்டல் ஆர்டர் பேமெண்ட்டை சேவிங்ஸ் பேங்க் மூலியமாக கூட எடுத்துக்கலாம். கிராஸ் பண்ணி இத போஸ்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் இதை கிரெடிட் பண்ணணும்னு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அதுலதான் போய் இவங்க பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. கிராஸ் பண்ணப்பட்ட போஸ்டல் ஆர்டரை பேங்க் மூலியமாகவோ நம்ம போஸ்ட் ஆபீஸ்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமாகவோ அந்த பணத்தை வித்ட்ராயல் மூலியமா அவங்க எடுத்துக்க முடியும்ன்றதா இதனுடைய தாற்பயம். ஓகேங்களா. பேமெண்ட் இப்படியெல்லாம் கூட எடுத்துக்கலாம். எந்த நியர்பை ஹெட் அல்லது சப் போஸ்ட் ஆபீஸ்ல எடுத்துக்கலாம். கிராஸ் பண்ணியிருந்தா பேங்க்லயோ இல்ல அக்கௌண்ட் மூலியமா கூட இதை எடுத்துக்கலாம். அதுதான் இந்த பேமெண்ட் ஆஃப் ஐபிஓஸ். ஓகேங்களா. சோ இந்த ஐபிஓல கவுண்டர் ஃபாயில் இங்க நான் போடல. இதுக்கு இடது பக்கத்துல ஒரு கவுண்டர் ஃபாயில் உங்களுக்கு இருக்கும். சோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐபிஓ வாங்குறவங்க இந்த கவுண்டர் ஃபாயில வந்து வச்சுக்கிட்டு யாருக்கு பண்ணணுமோ அதை கொடுத்துருவாங்க. சோ கவுண்டர் ஃபாயில்ன்றது அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி மாதிரி இது நம்மளோடதுன்றதுக்காக தான். அதுக்குன்னு கவுண்டர் ஃபாயில் வச்சிருக்கிறதுனாலே அவங்க அந்த ஐபிஓட அதோட சொந்தக்காரங்க அவங்கதான் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உண்மையான போர்ஷனை அவங்க யாருக்கு வேணா அதை கொடுத்துருப்பாங்க. பேயபிள் டு அப்படின்ற மாதிரி யாருக்கு வேணா அதை எழுதி கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா. சோ இப்போ இது முக்கியமான விஷயம். அப்ளிகேஷன்ஸ் ரெக்கார்டிங் மிஸ்கேரேஜ் லாஸ் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்டர்ஸ். சோ ஏதாவது தொலைஞ்சிருச்சு எது அப்படின்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 மாசத்துக்குள்ள அதை பத்தின என்ன சொல்றது எந்த மந்த் இஷ்யூ ஆச்சோ அந்த மாசத்தினுடைய கடைசி தேதியில இருந்து 1 வருஷத்துக்குள்ள வந்து அதுக்கான கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க கொடுத்துடணும். சோ கவுண்டர் ஃபாயில ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா கவுண்டர் ஃபாயில் வச்சிருந்தா இது அவங்க வாங்கினதுன்னு அர்த்தம். சோ அதை தொலைஞ்சு போச்சு போஸ்ட் ஆர்டர் இல்லைன்னா அந்த கவுண்டர் ஃபாயில ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சீரியல் நம்பர் என்னன்றதை குறிப்பிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க. உண்மையாவே அது எங்கேயும் வேற எங்கேயோ பே பண்ணல அப்படின்றத வந்து உறுதி செஞ்சுட்டு எதுவுமே பண்ணல அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டு அவங்களுக்கு அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துடலாம். சோ தொலைஞ்சு போச்சு இல்ல லாஸ் ஆயிடுச்சு ஏதாவது இல்ல அழிஞ்சு போச்சு ஏதாவது கிழிஞ்சு போச்சு இதை யூஸ் பண்ண முடியாதுன்னா கவுண்டர் ஃபாயில வச்சு 1 வருஷத்துக்குள்ள வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். சோ அதான் இது. ஓகேங்களா. அதே மாதிரி
இன்கம்ப்ளீட்டான போஸ்ட் ஆர்டர், அதாவது ஏதாவது ஒரு எரேஷர் இருக்கு, ஏதாவது ஆல்டர் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரியான இதை வந்து நம்ம வந்து அதை என்ன சொல்றது, அதை வந்து ஏற்றுக்க கூடாது. போஸ்ட் மாஸ்டருக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்தது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவர் மனமுவர்ந்து ஓகே அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த போஸ்ட் ஆர்டர் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இது ஒண்ணு. அடுத்தது பேமெண்ட் பண்ணலாம்னு நம்ம சொன்னோம். இப்ப நம்ம ஒருத்தருக்கு அதை கொடுக்குறோம், வாங்கி பெற்றுக்கொள்பவர்கள் அதை வந்து எவ்வளவு நாளைக்குள்ள பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல போய் பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னா 2 வருஷம், 24 months, 24 மாசம். எந்த மந்த் அதுல இஷ்யூ ஆச்சோ அதனுடைய கடைசி டேட் ஃப்ரம் த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் ஆஃப் இஷ்யூ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜூலை மாசத்தினுடைய இடையில பண்ணிருக்காங்க அப்படின்னா 30 ஜூலை அப்படின்றது அந்த மாச கடைசி. அப்போ இந்த 30 ஜூலைக்கு அப்புறமா 24 மாசத்துக்குள்ள அவங்க எப்ப வேணாலும் போய் அந்த பேமெண்ட்டை அவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சோ ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதையும் தாண்டிருச்சு. ஓகேங்களா? அதை தாண்டிருச்சு, 24 மாசம் தாண்டிருச்சு. ஆனா 36 மாசத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கமிஷன் பே பண்ணிக்கலாம். எப்படி மணி ஆர்டர்ல நம்ம என்ன சொன்னோம், பேயினுடைய பெயர் மாத்துறதுக்கு செகண்ட் கமிஷன் கொடுக்கணுமோ அதே மாதிரி இங்கேயும் 24 2 வருஷத்துக்கு மேல ஆனா 3 வருஷத்துக்குள்ள பேமெண்ட்டுக்கு வராங்கன்னா இன்னொரு ஒரு செகண்ட் கமிஷன் சொன்னாலே அந்த 1 2 5 10 அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த செகண்ட் கமிஷன் எப்படி பண்ணுவாங்க, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் மூலியமா ஒட்டினாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் ஒட்டி அவங்க வந்து அந்த பேமெண்ட் வாங்கிக்கலாம். சரி, 3 வருஷம் தாண்டிருச்சு, அதுக்கப்புறமும் கொண்டு வராங்க ஒரு பேமெண்ட் வாங்குறதுனா கொடுக்கலாம் அப்படின்னா கொடுக்க கூடாது. So IPOs presented more than 36 months after the last days of month of issue will not be paid but be forfeited. அதை பேமெண்ட் பண்ணக்கூடாது, அது வாய்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது நான் சொல்லிய செகண்ட் கமிஷன் இது சொல்லிட்டேன். ஸோ 24 மாசத்துக்குள்ள வந்துடணும். 24 to 36 வந்தாங்கன்னா செகண்ட் கமிஷன் பே பண்ணி எடுத்துக்கலாம். 36 மாசத்துக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐபிஓல என்ன டினாமினேஷன் 4 இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் கமிஷன் என்ன, அதுக்கப்புறம் பேய், இதுலயும் அதே மாதிரி தான். பேய்னா என்ன, போஸ்டேஜ் ஸ்டாம்ப், அந்த அந்த புரோக்கர் ஆஃப் அமௌண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, 4 ஸ்டாம்புக்கு மேல ஒட்டக்கூடாது, 3 ரூபாய்க்கு மேல ஒட்டக்கூடாது, அதுவும் 100 ரூபாய் மணி ஆர்டர்ல, ஐ மீன் போஸ்ட் ஆர்டர்ல ஒட்டக்கூடாது. அண்ட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம், 2 to 3 வருஷம்னா செகண்ட் கமிஷன், 36 மாசத்துக்கு மேல நம்ம பேமெண்ட் கொடுக்க கூடாது. அவ்வளவுதான். சோ இதோட இந்த பேமெண்ட் முடிஞ்சது. லாஸ்ட் ஃபைனல் நம்மளோட ஒரு சின்ன டாபிக் நம்மளோட பார்ட் 1ல என்னன்னு பாத்தீங்கன்னா பிலாட்டலி. இது வந்து நம்ம ஆரம்பத்திலேயே நீங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லயும் இதை பத்தி நீங்க நம்மளோட அதுல நீங்க பாப்பீங்க. பட் இதுல கிறிஸ்பா மட்டும் நான் சொல்லிடுறேன். பிலாட்டலி உங்களுக்கே தெரியும், ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷனையே ஒரு முழுமையாக ஒரு ஹாபியா, ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்கிற அந்த ஒரு ஹாபி, ஒரு பொழுதுபோக்குக்கு பேர் தான் பிலாட்டலி. இந்த பிலாட்டலி பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதுக்கான மகத்துவம் உண்டு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான, ரொம்ப வந்து ஒரு நாலேஜ் தரக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்வதுண்டு. அதனால இந்த பிலாட்டலி வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் ஆஃப் ஹாபிஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்கிற பொழுதுபோக்குகள்லயே தலை சிறந்த ஒரு பொழுதுபோக்காக கருதுவது உண்டு. ஸோ இதெல்லாம் நமக்கு காமன். நமக்கு இது 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பிலாட்டலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாம்ப்ஸ் தான், ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷன் தான் ஒரு நம்ம வருது. ஸ்டாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 விதமான ஸ்டாம்ப்ஸ் நம்ம சொல்றது உண்டு. ஒண்ணு வந்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ், இன்னொன்னு வந்து கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ். நான் இங்க ஏதாவது இருந்ததுன்னா காமிக்கிறேன் அதனுடைய பேரு. கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப அன்றாடம் நம்மளோட போஸ்டல் ஸ்டாம்புக்கு எல்லாம் பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, 1 ரூபாய் ஸ்டாம்ப், 5 ரூபாய் ஸ்டாம்ப், இந்த மாதிரி நம்ம போஸ்டேஜ் தபால்களுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஸ்டாம்புக்கு பேரு டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப். DEFINITIV, டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப். இது வந்து உங்களுக்கு எத்தனை 1000 கணக்குல எவ்வளவு வேணாலும் அச்சிடலாம். ஆனா கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள், ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஏதோ யாரையோ ஒருத்தரை நினைவூட்டும் வகையில, ஒருத்தரை பத்தி நினைவு கூறத்தக்க வகையில ஒரு விஷயத்தை பத்தி வெளியிடக்கூடிய ஸ்டாம்புக்கு பேர் தான் கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப். இது ரொம்ப லிமிட்டெட் நம்பர்ல தான் அச்சிடுவாங்க, அதுக்கு மேல அச்சிடவே மாட்டாங்க. அந்த ஸ்டாம்பை யாரெல்லாம் கைவசப்படுத்திக்கிறாங்களோ அதெல்லாம் அவர்களுக்கு அப்படின்ற கருதப்படும். அதனாலதான் அந்த கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப் அதனுடைய வேல்யூ ரொம்ப அதிகம். இந்தியா முழுக்கவே ஒரு 1000 ஸ்டாம்ப் தான் அச்சிடுறாங்கன்னா அந்த 1000 தான் ஃபைனல். அதுக்கு மேல 1001வது ஸ்டாம்ப் கூட அச்சிட மாட்டாங்க. அந்த 1000 ஸ்டாம்ப் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான், அவங்க கிட்ட மட்டும்தான் அது இருக்க முடியும். ஓகேங்களா? சோ இதான் 2 வகையான ஸ்டாம்ப். இந்த ஸ்டாம்ப்ஸ் விற்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பிலாட்டலி பியூரோ அப்படின்னு சொல்லுவோம். சோ மொத்தமா நம்ம இந்தியால 68 பிலாட்டலி பியூரோ அப்படின்றது இருக்கு. இது தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
நம்ம சர்க்கிள் எத்தனை பிளாட்லி பியூரோ இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் பேப்பர்ல. சோ தமிழ்நாடு சர்க்கிள்ல நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியான 5 பிளாட்லி பியூரோ இருக்கு. சென்னை அண்ணா ரோட், பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி. சோ நம்ம சர்க்கிள் 5, மொத்தமா இந்தியால 68 பிளாட்லி பியூரோ நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இந்த பிலாட்லி ஸ்டாம்ப்ஸ் நமக்கு வேணும்னா சொன்ன மாதிரியான கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப் எல்லாம் வேணும்னு விரும்புறவங்க இதற்காக ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கறது கிரியேட் பண்றது உண்டு. அந்த அக்கௌண்ட்டுக்கு பேரு டொமஸ்டிக் பிலாட்லி டெபாசிட் அக்கௌண்ட். ஓகேங்களா? அதாவது நம்ம டொமஸ்டிக்னா நம்ம இந்தியாவுக்குள்ள நம்ம அச்சிடுறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான மினிமம் டெபாசிட் 200 ரூபாய். அதை கேஷாவோ மணி ஆர்டரவோ செக்காவோ எப்படி வேணா செலுத்தலாம். இந்த 200 ரூபாய் கொடுத்து ஓபன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் ஆயிடும். எப்பப்பெல்லாம் புது ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் அந்த கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப், அது கூட வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ஒண்ணு, ஃபர்ஸ்ட் டே கவர் என்று சொல்வதுண்டு. இதெல்லாம் அதனோட அதோட பேக்கேஜா வரும். அது எல்லாமே அனுப்பிடுவாங்க. அதுக்கு என்ன கட்டணமோ அந்த கட்டணத்தை வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து கழிச்சுட்டே வருவாங்க. இப்ப 200 ரூபாய்க்கு ஓபன் பண்றோம், 50 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாம்ப் வெளியிடுறாங்கன்னா 50 ரூபாய் கழிச்சுட்டு நமக்கு வந்து ஃப்ரீயா போஸ்டல் சர்வீஸ் ரெஜிஸ்டர்ல நமக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் டொமஸ்டிக் பிலாட்லி அக்கௌண்ட். 200 ரூபாய் மறந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரிதான் டொமஸ்டிக் பிளாட்லி அக்கௌண்ட்ல மாசம் ஒரு துறை அனுப்புவாங்க. இதற்கு முந்தின மாசம் என்னெல்லாம் புதுசா ஸ்டாம்ப் வெளியிட்டாங்களோ அது எல்லாமே அனுப்புவாங்க. நம்ம அக்கௌண்ட்ல காசு இல்லை அப்படின்னா அனுப்ப மாட்டாங்க. ஓகேவா? மீண்டும் எப்போ நம்ம டெபாசிட்ல அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்கோ அந்தந்த மாசங்கள்லாம் அதுக்கு முந்தின மாசம் வெளியிட்ட ஸ்டாம்ப் எல்லாமே அனுப்புவாங்க. இதுக்கு முந்தின மாசம் எதுவுமே வெளியிடலன்னா எதையும் அனுப்ப மாட்டாங்க. இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா? இதுக்கு வந்து திரும்ப இப்ப நம்ம அக்கௌண்ட் 200 ரூபாய்க்கு ஓபன் பண்றோம், மறுபடியும் டெபாசிட் எவ்வளவு பண்ணோம் அப்படின்னா மீண்டும் டெபாசிட் பண்ணும்பொழுது மினிமம் 200. அதுக்கு மேல நம்ம எவ்வளவு வேணாலும் அதுல டெபாசிட் பண்ணிக்கலாம். சோ முதல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணவும் 200, சப்சிக்வெண்டா கட்டக்கூடிய பணமும் 200 ரூபாய் கட்டிக்கலாம். இது வந்து டொமஸ்டிக் அக்கௌண்ட். இதுவே ஃபாரின் கலெக்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டுக்கு பேரு ஃபாரின் அந்த பிலாட்லி அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்னுடைய ஆபரேஷனுக்கு வந்து 1000 ரூபாய். அந்த அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய். இதுல வந்து நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புதுசா ஸ்டாம்ப்ஸ் என்ன வெளியிடுறாங்களோ அது எல்லாமே நமக்கு வந்துரும். ஓகேங்களா? இது இந்த ஃபாரின் அக்கௌண்ட்டுக்கான பிலாட்லி அக்கௌண்ட் ஓபன் பண்ற ஒரே ஒரு பியூரோ எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாம்பே ஜிபிஓ தான். மும்பை ஜிபிஓ மட்டும்தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கட்டணமாக 1000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து இது கட்டணம் செலுத்தணும். அதே மாதிரி சப்சிக்வெண்டா அடுத்தடுத்து பணம் கட்டும்போது உங்களுக்கு மினிமம் 500 ரூபாய் அதுக்கு மேலேயாவது கட்டணும். சோ இது வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல டிஸ்பாச் பண்றது உண்டு. சோ ஆக்சுவல் போஸ்டேஜ் ஓகேங்களா, அது என்னவோ அதுக்கு உண்டான கட்டணம் பிளஸ் ஸ்டாம்பினுடைய வேல்யூ வந்து கழிச்சுப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஹேண்ட்லிங் சார்ஜா ஒரு ஆர்டருக்கு 2% வீதம், அதாவது மினிமம் ஒரு 5 ரூபாயாவது ஒவ்வொரு சமயமும் இது வந்து கழிச்சுப்பாங்க. ஏன்னா அதுல நிறைய உங்களுக்கு ஒர்க்ஸ் வந்து பின்னாடி இருக்குன்றதுனால. ஓகே, நான் கலெக்டர்ஸ் வந்து இந்த பிலாட்லி டெபாசிட் அக்கௌண்ட் பண்ணவங்க இதுக்கான அந்த பிலாட்லி பியூரோ பாம்பே ஜிபிஓல மும்பை ஜிபிஓல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த அப்ளிகேஷன் அனுப்பி மட்டும்தான் இதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் திஸ் இஸ் ஆல் அபவுட் பிலாட்லி. ஸோ இதோட நம்ம வந்து பிஓ கைட் பார்ட்னுடைய நம்மளோட என்டையர் சிலபஸ் நம்ம எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். பட் இன்னைக்கு நம்ம இடையில கொஸ்டின்ஸ் பார்க்க முடியல. ஏன்னா நமக்கு வந்து சரி சிலபஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து Q&A வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ண முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிளாஸ்ல நம்ம இவ்வளவு நேரமா பார்த்த இந்த கிளாஸ்ல நம்ம இது வரைக்கும் பார்த்ததுனுடைய ஒரு சின்ன Q&A மட்டும் நான் இங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இன்னொரு ரிவிஷன் கிளாஸ்ல நம்ம என்டையர் பிஓ கைடையுமே நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாமே அபிஷியல் ப்ரொஹிபிஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். சோ எல்லாருமே உங்க மெசேஜ் பாக்ஸோட நீங்க ரெடியா இருங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம பாத்திரலாம். which of the following articles are prohibited through inland post? இந்த 4 ஆப்ஷன்ல எதெல்லாம் prohibited அப்படின்றத நீங்க மெசேஜ் பார்த்து சொல்லு. ஓகே, சோ முதல்ல anything which is sent in contravention of any enactment, அதுவா osmic acid securely packed, any sharp instruments properly protected, நான் சொன்னது வந்துதா. அப்புறம் any indecent or obscene printing, painting, photograph, இதுல எதெல்லாம் prohibited அப்படிங்கறத ஆப்ஷன் பார்த்து பொறுமையா எனக்கு சொல்லுங்க. நோ ஸ்கிரீன். மேடம் ஸ்கிரீன் தெரியலையா எல்லாருக்கும்? எஸ் 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 ஸ்கிரீன் தெரியுது. ஓகே, மத்தவங்கள ஆன்சர் போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, சியா. ஓகே, மத்தவங்க ஆப்ஷன் யாருமே தரலையே. எஸ் எஸ் குவிக்கா ஆன்சர் பண்ணுங்க. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ எப்படி
எதெல்லாம் இது? சோ நம்ம என்ன சொன்னோம், எந்த ஒரு சட்டத்துக்கும் மாறாக எதுவும் பண்ணக்கூடாது. எஸ். இது என்னது, இன்டீசென்ட்டாவும் இதை அனுப்பக்கூடாது. ஆனா என்ன சொல்றாங்க, ஆஸ்மிக் ஆசிட்ல செக்யூரா பேக் பண்றோம், நம்ம சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் கேப்சூல்குள்ள போட்டு அப்பெல்லாம் பண்றோம்னா அதை நம்ம அனுமதிக்கலாம். இன்னொன்னு என்ன சொன்னேன், எனி ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட், இந்த மாதிரி கேட்பாங்க, அதையும் அனுப்பலாம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிருவோம், இதையும் சேர்த்து நம்ம ப்ரொஹிபிட்டட்ல நம்ம பண்ணிருவோம். ஆனா இது தப்பு. ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ண ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணலாம். நான் சொன்னதே தான் இதுவும் பாருங்க கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அடுத்து சொல்லுங்க, ஓகேவா. If any postal article found or believed to contain prohibited item in course of transmission, அதை என்ன பண்ணலாம்? ஒரு போஸ்டல் ஆர்டிகல் செல்லும் வழியில, ஓகேங்களா, ஏதோ ஒரு ப்ரொஹிபிட்டடான ஒரு ஆர்டிகல் இருக்குன்னு தெரிய வருது. அப்ப இதை என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் பண்ணிடலாமா, அல்லது ரிட்டர்ன் டு சென்டர் பண்ணிடலாமா, இல்ல இன்டர்செப்டட் அண்ட் சென்ட் டு தி நியரஸ்ட் கஸ்டம் கலெக்டர்ஸா? போத் ஏ அண்ட் பி. ஓகே ஓகே. சோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் டு சென்டர் பண்ணிடலாம். எஸ் எஸ். ஓகே ஓகே ஓகே, போத் ஏ அண்ட் பி. அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து, அல்லது நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு கஸ்டம்ஸ் கலெக்டருக்கு வந்து இது தாராளமா அனுப்பிக்கலாம். ஓகேவா, இது வந்து ப்ரொஹிபிட்டட் தான். அடுத்து சொல்லுங்க, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரூல் கவர்னிங் பேக்கிங்? பேக்கிங்கான அந்த கிளாஸோட நம்பர் என்ன? நான் இதை மென்ஷன் பண்ணேன், இன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது மென்ஷன் பண்ணேன். சிம்பிளி ஜெனரலி பேக்கிங்கான கிளாஸ் உடைய நம்பர் என்ன? எஸ் எஸ். சோ ரூல் 15 ஆஃப் PO Guide பார்ட் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ரூல் 15 அப்படிங்கறத நான் குறிப்பிட்டிருந்தேன், அதுதான் மிகச்சரியான பதில். அடுத்த கொஸ்டின் நீங்க பாருங்க ஸ்கிரீன்ல. An official parcel containing more than one written communication, what action can be taken for inland? ஒரு அபிஷியல் பார்சல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கு, என்ன பண்ணலாம்? ஃபார் ஓபன் டெலிவரின்னு மார்க் பண்ணி அனுப்பிச்சிடலாமா, இல்ல டபுள் த இது சார்ஜ் பண்ணலாமா, அலோவ் பண்ணலாமா, ரிட்டர்ன் பண்ணிடலாமா? எஸ் அஃப்கோர்ஸ், ஆப்ஷன் சி என்பது கரெக்டான ஆன்சர். எல்லாருமே கரெக்டா சொன்னீங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கண்டிஷன் நம்ம பார்சலுக்கு இருக்கிற கண்டிஷன் இதுக்கு பொருந்தாது, சோ இதை தாராளமா நம்ம அலோவ் பண்ணிக்கலாம் அபிஷியல் பார்சல் என்ற பட்சத்துல. ஓகே, அடுத்து சொல்லுங்க கொஸ்டின், வாட் இஸ் த போஸ்டேஜ் சார்ஜபிள் ஆன் டெலிவரி ஆஃப் அபிஷியல் லெட்டர் கார்ட்ஸ் when the postage is not prepaid? சொல்லுங்க, ஒரு அபிஷியல் கார்டுல லெட்டர் கார்டு இருக்கு, அதுக்கு வந்து ப்ரீபே பண்ணல, பணமே கட்டல. கொஸ்டின் நல்லா பாருங்க, வாட் இஸ் த கொஸ்டின் படிச்சு பார்த்து எனக்கு ஆன்சர் பண்ணும். இது நீங்க நல்லா பாருங்க, வாட் இஸ் த போஸ்டேஜ் சார்ஜபிள் ஆன் த டெலிவரி ஆஃப் அபிஷியல் லெட்டர் கார்ட்ஸ் when the postage is not prepaid? காயத்ரி மேம் கரெக்டா சொல்லிருக்காங்க, ப்ரீபெய்ட் ரேட். இப்போ பணம் பாதி கட்டி கட்டலன்னா என்னது, அது வந்து டெஃபிஷியன்சி என்ன, பற்றாக்குறை. எவ்வளவு கட்டலையோ அது அவ்வளவு பத்தல போதல. ஆனா இதுலதான் பணமே கட்டலையே, ப்ரீபெய்ட் நாட் ப்ரீபெய்ட். அப்படின்னா என்ன என்ன சொல்லணும், ப்ரீபெய்ட் ரேட் என்னவோ அதை தான் அவங்க செலுத்தணும். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு தடவை கொஞ்சம் பொறுமையா கொஸ்டின் பார்க்கணும். விச் இஸ் நாட் ப்ரீபெய்ட். இதுவே நான் வந்து சார்ஜ் டியூவா இருந்தா என்னன்னு கேட்டா, நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், சிங்கிள் டெஃபிஷியன்சி. ஆனா இது அதற்கான கட்டணமே செலுத்தாத பட்சத்துல அந்த ப்ரீபெய்ட் ரேட் அப்படிங்கறதா கரெக்டா இருக்க முடியும். ஓகே சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 1 செகண்ட், இதை நான் கீழே இருக்கிறேன். ஓகே, இப்ப சொல்லுங்க, while sending official articles, prepayment of postage of dash is compulsory. எதுக்கு prepayment of postage official articleக்கு compulsory? Yes, of course, ஆப்ஷன் சி என்பது மிகச் சரியான பதில். பார்சலுக்கு மட்டும் அபிஷியல் ஆர்டிகல்ல போஸ்டேஜ் அப்படிங்கிறது கம்பல்சரி. எஸ், எக்ஸலண்ட். அடுத்து சொல்லுங்க, ஃபீ ஃபார் ரீடைரக்ஷன் ஆஃப் இன்லேண்ட் மணி ஆர்டர். ஒரு இன்லேண்ட் மணி ஆர்டர் ரீடைரக்ட் பண்றதுக்கு என்ன ஃபீஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க, வாட் இஸ் த ஃபீ ஃபார் ரீடைரக்ஷன் ஆஃப் இன்லேண்ட் மணி ஆர்டர்? எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கறது மிகச் சரியான பதில். எந்த விதமான கட்டணமும் அதுக்கு கிடையாது. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். தேங்க்யூ சோ மச். அடுத்த கொஸ்டின் போலாம். If a remitter of money order presents an application requesting postmaster of issue of to change the name of the payee, the fee to be collected. இப்ப சொல்லுங்க, ஒரு மணி ஆர்டருடைய ரெமிட்டர் பேயினுடைய நேம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன பே பண்ணணும்? செகண்ட் கமிஷன் ஈக்குவல் டு தி ஃபர்ஸ்ட் இஸ் தி எக்ஸலென்ட். எஸ் எஸ், ஆஃப் கோர்ஸ். ஓகே ஓகே, இதுவே நான் அடுத்த கொஸ்டின் கேக்குறேன். இதே நீங்க ஆப்ஷன் இதே வச்சுக்கோங்க, பட் எனக்கு கொஸ்டின் நான் மாத்தி கேக்குறேன். இதே ரெமிட்டர் ஓகேவா, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்க்கு வராங்க, அப்ப என்ன சார்ஜ் பண்ணுவீங்க? கீப் இட் தி சேம். கொஸ்டின் எஸ் எஸ், ஃப்ரீ. எஸ், அப்சல்யூட்லி ரைட், ஃப்ரீ.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் த டைம் லிமிட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் வாய்ட் மணி ஆர்டர்? வாய்ட் மணி ஆர்டர் பே பண்றதுக்கு என்ன டைம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் வந்துட்டேன். வாட் இஸ் த பேமெண்ட் ஆஃப் வாய்ட் மணி ஆர்டர்? எஸ் 1 year is the absolute right answer. இதுதான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் இப்ப நம்ம பாக்குறோம். வாட் இஸ் த ஜெனரல் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் பை இந்தியா இன்லேண்ட் போஸ்ட்? இதுல எதெல்லாம் வந்து ப்ரொஹிபிஷன் நீங்க சொல்லணும். ஆப்ஷன் படிச்சு பார்த்து சொல்லுங்க. Anything which is sent in contravention of any enactment of time being in force. Anything indecent. Any sharp instruments not properly protected. All the above. Yes, all the above is the right answer. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? இந்த ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுதான் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல பிளே பண்றாங்க. சோ ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தா தயவு செய்து அது நாட் ப்ரொடெக்டடா அப்படின்றத நீங்க பாக்கணும்னு நான் வந்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்கலாம் குவிக்கா. அடுத்து பாருங்க, அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் when posted by government officials authorized to use service stamps must bear the superscription. என்னன்னு குறிப்பிடணும். Yes, on India government service அப்படின்றத கட்டாயமா குறிப்பிடணும். Yes, of course. இது on service குறிப்பிடலாம், but on India government service is the right answer. Yes, on India government service, OIGS is the right answer. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், அதே கொஞ்சம் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. The fee for alteration of name of pay of money order என்னது? The fee for alteration of name of pay money order. Yes, same question வந்ததுனால இது குயிக்கா ஆன்சர் போட்டுடலாம். Equal to the money order commission. That's இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம், செகண்ட் கமிஷன். அடுத்தது, how much fee will be charged for alteration in address or place of payment of money order on request of remitter? அட்ரஸ் மாத்துறதுக்கு என்ன பே வந்து பண்ணுவாங்க? எஸ், சி இஸ் த ரைட் ஆன்சர். நோ அடிஷனல் ஃபீ வில் பி சார்ஜ்ட். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளைண்ட் ரிகார்டிங். இப்ப சொல்லுங்க, miscarriage, loss or destruction of IPO should be preferred within எவ்வளவு நாளுக்குள்ள பண்ணணும்? ஒரு ஐபிஓனுடைய மிஸ்கேரேஜ், லாஸ், டிஸ்ட்ரக்ஷனா எவ்வளவு நாளைக்குள்ள அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணணும்? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 12 மாசம், லாஸ்ட் டே ஆஃப் மந்த் ஆஃப் இஷ்யூல இருந்து உங்களுக்கு 12 months. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டேன். ஓகே, 21 பாருங்க. The purchaser of an IPO presenting the order with counterfoil at post office of purchase will entail repayment of. என்ன கொடுப்பீங்க? ஒரு பர்ச்சேசர் என்ன பண்றாருன்னா, தானே வந்து எனக்கு பேமெண்ட் ரீபேமெண்ட் கொடுங்க, எனக்கு நான் அதை யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு கேட்டா என்ன கொடுப்போம்? ஒரு 10 ரூபாய் மணியோட ஒருத்தர் வாங்கிட்டார் ஐபிஓ, ஓகேங்களா? கவுண்டர் ஃபைல் கொண்டு வந்து இது யாருக்கும் நான் கொடுக்கல, எனக்கே கொடுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? எஸ், ஒரிஜினல் வேல்யூ வித்தவுட் கமிஷன் கொடுப்போம் இல்லைங்களா? என்னதான் பண்ணாலும் கமிஷன் அப்படிங்கறத உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டோம். இப்ப நான் சொன்ன அடுத்த முக்கியமான கொஸ்டின் 29 பாருங்க. The maximum number of postage stamps which can be affixed on the IPO to make up broken amount should not exceed. Yes, of course, 4. 4ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். ஒன் செகண்ட், 4 is the right answer. ஓகேங்களா? 4 இது பண்ணக்கூடாது. இப்ப நெக்ஸ்ட் கேக்குறேன், எவ்வளவு ருபீஸ்க்கு மேல போக கூடாது? எஸ், எவ்வளவு ருபீஸ்க்கு மேல போக கூடாது? ஆப்ஷன்ல சொல்லுங்க, எனக்கு மெசேஜ்ல சொல்லுங்க. எஸ், 3 rupees மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. சரி, 100 ஐபிஓ மேல ஸ்டாம்ப் ஒட்டலாமா, ஒட்டக்கூடாதா? எஸ் ஆர் நோ கொடுங்க எனக்கு. 100 நோ. எஸ், நோ, அப்சல்யூட்லி ரைட். அடுத்தது சொல்லுங்க, வாட் இஸ் த லிமிட் ஆஃப் பர்ச்சேசர் ஆஃப் ஐபிஓ டு அப்டெயின் ரீபேமெண்ட் ஆஃப் இட்ஸ் வேல்யூ? எவ்வளவு நாளைக்குள்ள பண்ணலாம்? ஓகே, ஒரு பர்ச்சேசர் அதனுடைய ரீபேமெண்ட்டை எவ்வளவு நாளைக்குள்ள வாங்கிக்கலாம்? எஸ், இது எப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க, 24 months அப்படி இல்லைன்னா 24 to 36 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் கமிஷனோட. ஓகேவா? சோ வித்தின் 24 months பட் ஆஃப்டர் 1.5 years பை பேயிங் 4th கமிஷன். சோ இது ஆப்ஷன் நீங்க பாத்துக்கோங்க, எப்படி வருதோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், த ஹையஸ்ட் டினாமினேஷன் ஆஃப் ஐபிஓ என்னது? எஸ், வாட் இஸ் த ஹையஸ்ட் டினாமினேஷன் ஆஃப் ஐபிஓ? எஸ், 100, 10, 20, 50, 100. அவ்வளவுதான். ஓகேவா? சோ பை திஸ் நம்ம இந்த Q&A செக்ஷனையும் முடிச்சிட்டோம். பை த வே, நம்மளோட பிஓ கைட் பார்ட் 1 பிஏ சிலபஸையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்கும் இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ வெரி மச். இவ்வளவு நேரம் பேஷண்டா இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துருச்சு. 1 hourல கம்ப்ளீட் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு ரெவிஷன் செஷன்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். ஸோ அன்டில் தட் நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிவிஷன் கிளாஸ்க்கு வரும்போது தயவு செய்து ஒரு தடவை நம்ம இது வரைக்கும்
சொல்லி கொடுத்தத கொஞ்சம் அப்படியே ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஐ அகைன் டெல் யூ ரிவிஷன் செஷன் ஃபுல்லா நான் Q&A மாதிரி தான் வைக்க போறேன். அந்த Q&A செஷன்ல ஃபுல்லாவே எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி கொஸ்டின் அண்ட் ஆன்சரா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ வெரி மச் அண்ட் குட் நைட் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். நம்ம அடுத்த கிளாஸ் சபாகர மணி. Thank you, sir.